எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஷெர்லாக்ன்ற ஒரு வேற லெவல் சீரிஸ் தான் பார்க்க போறோம். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான கேஸ் எல்லாத்தையுமே இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அசால்ட்டா கண்டுபிடிப்பாரு. இந்த சீரிஸை முழுசா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் ஷெர்லாக் மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா எபிசோடு 1 போகலாம். ஒரு பிசினஸ் மேன், அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால ட்ரெயின்ல அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா இறங்க வேண்டிய ஸ்டேஷனை தாண்டி வேற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிடுறாரு. அந்த பிசினஸ் மேனும் அவரோட பிஏவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வேற ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன், சீக்கிரமா இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வரேன்னு சொல்றாரு. ஐயோ வேணாம், நீங்க ஏதாவது டாக்ஸி பிடிச்சி சீக்கிரமா வாங்கன்னு அந்த பிஏவும் சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பிசினஸ் மேனுக்கும் அந்த பிஏவுக்கும் சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகேன்னு அவரும் மீட்டிங்க்கு போகலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவர் மீட்டிங்க்கு போகவே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட 2 பாட்டில்ல 2 டேப்லெட்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு எடுத்து போட்டுக்கிறாரு. அங்கேயே இறந்தும் போறாரு. அடுத்த நாளே இந்த விஷயம் நியூஸுக்குலாம் தெரிய வருது. அந்த பிசினஸ் மேன் ஏதோ ஒரு பாய்சனை போட்டு சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு கேஸ முடிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நடந்து வராங்க. மழை பெய்யுது. ஒருத்தங்கிட்ட கொடை இருக்கு, இன்னொருத்தங்கிட்ட இல்ல. அந்த பையன் பக்கத்துல போற டாக்ஸி கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்றான். ஆனா அவரு நிக்காம போய்கிட்டே இருக்காரு. சரி ஓகேடா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்கு போயிட்டு கொடை எடுத்துட்டு வரேன்னு அந்த பையன் போறான். அப்படி போனவன் அவன் வீட்டுக்கும் போகல, திரும்பவும் வரல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பார்த்தா அந்த பையன் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி 2 டேப்லெட் இருக்கு அவங்கிட்ட. அதுல ஒன்னு எடுத்து போட்டுக்கிறான். அங்கேயே இறந்தும் போறான். இந்த பையனும் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்கான்னு நியூஸ்ல எல்லாம் வருது. அப்புறம் ஒரு லேடி பார்ல நல்லா குடிச்சிட்டு போதையில அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போனவங்க வீட்டுக்கு போகல, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே 2 டேப்லெட், அதுல ஒன்னு எடுத்து போடுறாங்க. அவங்களும் இறந்து போறாங்க. இப்படி 3 பேர் இறந்து போறாங்க. பிரஸ் மீட்டும் நடக்குது. அதுல கிரகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு டிடெக்டிவ். அவர் என்ன சொல்றாருன்னா, இறந்து போன 3 பேருமே சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்க. என்ன அவங்க யூஸ் பண்ண பாய்சன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு சார். அப்படின்னா அவங்களை யாராச்சும் கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. உடனே கிரெக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவங்க 3 பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, வெறும் பாய்சன் மட்டும் தான் லிங்க் ஆகுது. உடனே பிரஸ்ல இருந்த ஒருத்தங்க, அப்படின்னா சார் இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையா இருக்கலாம்ல. இந்த டிடெக்டிவ் கிரெக்குக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரும் சமாளிக்க ட்ரை பண்றாரு. இந்த டைம்ல தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ராங் ராங் ராங்னு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறது யாருன்னு கிரெக்குக்கு தெரியும். அதோட கிரெக்குக்கு ஒரு மெசேஜ் வருது, என்ன எங்க பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு போட்டு லாஸ்டா SHன்னு போட்டிருக்கு. அந்த SH யாருன்னு கிரெக்குக்கு தெரியும், அதுதான் ஷெர்லாக் ஹோம்ஸ். நமக்கும் அதே டவுட் தான், யார் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்? ஆனா அதுக்கு முன்னாடி வாட்சன்னா யாருன்னு பார்க்கணும். இவரோட முழு பேர் ஜான் வாட்சன். ஒரு ஆர்மி ஆபீசர், ஆப்கானிஸ்தான்ல ஒரு மெடிக்கா இருக்காரு. அங்க நடந்த தாக்குதல்ல இவருடைய கண்ணுக்கு முன்னாடியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதோட ஜானுக்கும் கால் அடிபட்டு ஒழுங்கா நடக்க முடியல. அப்புறம் ஜான் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அங்க நடந்த விஷயங்கள் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்காகவே அவரு தெரபிஸ்ட் எல்லாம் பாக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜான் உங்க லைஃப்ல தினமும் நடக்கிறது இல்ல ஆல்ரெடி நடந்ததெல்லாம் ஒரு பிளாக் மாதிரி தினமும் இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேபி இது உங்களுடைய மைண்டை மாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் அதை பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்படியே ஜான் வாட்சன் பார்க்ல நடந்து வரும்பொழுது, டேய் வாட்சன் எப்படா இருக்க அப்படின்னு ஒரு ஆளு ஜான் வாட்சன் கிட்ட பேசுறாரு. இவருக்கு யாருன்னு தெரியல. ஆமா நீ யாரு? டேய் நான் தான்டா மைக், என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லும் போதுதான் வாட்சனுக்கும் ஞாபகம் வருது, இவரோட பழைய ஃப்ரெண்ட் அவரு. அப்புறம் சொல்லு வாட்சன், என்ன பண்ற, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் மைக், ஆனா இப்ப தங்கறதுக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் வாட்சன், இப்ப நீ இருக்கிற வீடுக்கு என்ன ஆச்சு? அது வந்து மைக் நானும் இன்னொருத்தனும் ஷேர் பண்ணி தான் ரெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அவன் காலி பண்ணி இங்கிலாண்டை விட்டு போக போறான். என்னால முழு ரெண்ட்டையும் கொடுக்க முடியாது, எனக்கு வர பென்ஷன் பணமும் ரொம்ப கம்மி. அதனால நானும் காலி பண்ணி வேற யார் கூடவாவது ரூம்மேட்டா போகலாம்னு நினைக்கிறேன். ஆனா என் கூட எல்லாம் யாரு ரூம்மேட்டா இருப்பா? அட பாவி வாட்சன், நீ இப்ப சொன்ன அதே வார்த்தையை இப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். அவனாலையும் அவன் தங்கிக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு வாடகை கொடுக்க முடியல. சோ ரூம்மேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவன் கூட போய் தங்கிக்கோ. ஆமா யார் அதுன்னு வாட்சன் கேட்கும் போதுதான் அவனோட பேரு ஷெர்லாக் ஹோம்ஸ். வா நான் நேர்லயே கூட்டிட்டு போறேன்னு ஸ்ட்ரைட்டா வாட்சனை மைக் கூட்டிட்டு போறாரு. ஒரு ஹாஸ்பிட்டலுடைய லேப்ல ஷெர்லாக் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மைக்கும் வாட்சனும் அங்க வராங்க. ஷெர்லாக்கும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, மைக் இருக்கார்ல அவர்கிட்ட, உன்னோட மொபைல் போன் தரியா, ஒரு டெக்ஸ்ட் பண்ணணும். மைக்கும் போன் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தான், ஐயோ ஷெர்லாக் என் போனை நான் கோட் பேக்கெட்ல விட்டுட்டு வந்துட்டேன், என்கிட்ட போனே இல்ல. உடனே அங்க இருந்த வாட்சன், இந்தாங்க என் போனை எடுத்துக்கோங்கன்னு அவரோட போனை ஷெர்லாக் கிட்ட கொடுக்குறாரு. ஷெர்லாக்கும் வாட்சன் கிட்ட இருந்து அந்த மொபைல் போனை வாங்கும் பொழுதே வெறும் ஒரு 3 செகண்ட் தான் அந்த மொபைலையும் வாட்சனையும் ஷெர்லாக் பார்த்தாரு. உடனே வாட்சனை பார்த்து, ஆப்கானிஸ்தானா இல்ல ஈராக்கா? ஜான் வாட்சனுக்கு எதுவும் புரியல. என்ன கேக்குறீங்க? இல்ல உங்க கால்ல அடிபட்டிருக்குல, அது ஆப்கானிஸ்தான்லயா இல்ல ஈராக்லயா? கால்ல அடிபட்டிருக்கு, ஓகே, அது ஆப்கானிஸ்தான் இல்ல ஈராக்ல தான் நடந்திருக்கும். எப்படி இவன் சொல்றான்னு வாட்சனுக்கு புரியல. அவரும் ஷெர்லாக்க பார்த்து, இது வந்து ஆப்கானிஸ்தான்ல அடிபட்டது. ஓ அப்படியா? இன்னொரு விஷயம், நான் வயலின் வாசிச்சா உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதுல? ஏன்னா நான் வயலின் வாசிக்கும் பொழுது என்னால நல்லா யோசிக்க முடியும். அதோட நம்ம 2 பேரும் இனிமே ரூம்மேட்டா இருக்க போறோம். சோ நான் வயலின் வாசிக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம்னா இப்பயே சொல்லுங்க. வாட்சனும் ஷாக் ஆகுறாரு. நாங்க எதுவும் பேச
பேசவே இல்ல, ஆனா நாங்க ரூம் விஷயமா தான் பேச வரோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு காலையில தான் நான் மைக் கிட்ட ரூம் ஷேர் பண்ண யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். இப்ப மைக் ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படின்னா நீங்க ரூம் விஷயமா தான் வந்திருக்கீங்க. சரி ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்ல, நாளைக்கு நம்ம புது வீட்ல பார்க்கலாம் பாய்னு ஷெர்லாக் அங்க இருந்து போறாரு. யோ யோ யோ, எனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது, உன் பேரு கூட நீ என்கிட்ட சொல்லல, புது வீட்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு போற, வீட்டு அட்ரஸ் சொல்லல, நீ மட்டும் போய்கிட்டே இருக்க. உடனே ஷெர்லாக் வாட்சன் கிட்ட வந்து, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ ஒரு ஆர்மி ஆபீசர், ஆப்கானிஸ்தான்ல இருந்திருக்க, அதுவும் நீ ஒரு டாக்டர், உனக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவன் ரொம்ப ரொம்ப குடிகாரன், அதோட அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல உனக்கு கால் அடிபட்டிருக்கு, சைக்காலஜிக்கலா நீ நிறைய பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு ஒரு தெரபிஸ்டும் இருக்காரு இப்படின்னு ஷெர்லாக் சொன்னதை கேட்ட வாட்சன் ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. யாரா நீனு? என்னோட பேரு ஷெர்லாக் ஹோம்ஸ், வீட்டு அட்ரஸ் 221B பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படின்னு அட்ரஸ் சொல்லிட்டு சீனா அங்கிருந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் போய்கிட்டே இருக்காரு. நைட் டைமும் ஆகுது. ஏதோ ஒரு வீட்டுல முழுசா பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அவ கீழே குனிஞ்சி ஒரு டேப்லெட் எடுக்கிறா, அதை போட்டுக்கிட்டு இறந்தும் போறா. சோ 4வது ஆளும் அதே மாதிரி இறந்து போறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஷெர்லாக் சொன்ன அட்ரஸ்க்கு வாட்சனும் போறாரு. 2 பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. வாட்சனும் அந்த வீட பாக்குறாரு. ஷெர்லாக், இந்த வீடு தெரு முனையிலேயே இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போலயே. நீ சொல்றது கரெக்ட் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா அந்த வீட்டு ஓனர் மிஸ்ஸஸ் ஹட்சன் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க, அதனால நமக்கு கம்மி தான். ஏன் உனக்கு ஆஃபர் கொடுக்கணும்? ஏன்னா மிஸ்ஸஸ் ஹட்சனுடைய ஹஸ்பண்டுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. சோ நீ அந்த தூக்கு தண்டனையில இருந்து மிஸ்ஸஸ் ஹட்சனுடைய ஹஸ்பண்ட காப்பாத்தினியா? இல்ல, அந்த தண்டனையை வாங்கி கொடுத்ததே நான் தான். அதனாலதான் நமக்கு இந்த ஆஃபர்னு வீட்டுக்குள்ள போறாங்க. வீடும் சூப்பரா இருக்கு. வாட்சனும் ஷெர்லாக் கிட்ட, உன்னை பத்தி நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது உன்னோட வெப்சைட்டை கண்டுபிடிச்சேன், தி சயின்ஸ் ஆஃப் டிடெக்ஷன். ஓ அப்படியா வாட்சன், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கிடைச்சதா? இன்ட்ரெஸ்டிங்காவா? ஷெர்லாக், நீ அதுல உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்த. ஒருத்தன் டைய பார்த்தே அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு நீ கண்டுபிடிச்சிட்டியான். அப்புறம் ஒருத்தனோட கட்ட விரலை பார்த்து அவன் ஏர் பைலட்னு கண்டுபிடிச்சிட்டியான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய உருட்டு தெரியுமா? இது ஒன்னும் உருட்டு இல்ல வாட்சன், உங்களோட தலை கை காலை பார்த்தே நீங்க ஒரு ஆர்மி ஆபீசர்னு நான் கண்டுபிடிச்சேன். உங்க மொபைல் போனை பார்த்தே உங்க தம்பி ஒரு குடிகாரன், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள சண்டை வந்த விஷயத்துல நான் சொன்னேன். சோ இதையும் உருட்டுன்னு சொல்ல வரீங்களான்னு ஷெர்லாக் வாட்சனை பார்த்து கேக்குறாரு. வாட்சனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் அங்க மிஸ்ஸஸ் ஹட்சன், இவங்க வீட்டு ஓனரும் வராங்க. ஷெர்லாக், பாரு வீட்டை எவ்வளவு கோலம் பண்ணி வச்சிருக்க. அப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து, ஷெர்லாக் இந்த நியூஸை படிச்சியா? ஒரே மாதிரி பாய்சனால 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்ப ஷெர்லாக் விண்டோ வழியா பார்க்கும்போது ஒரு போலீஸ் கார் வருது. 3 இல்ல மிஸ்ஸஸ் ஹட்சன், 4வது கொலை நடந்திருக்கு. ஷெர்லாக் சொன்ன மாதிரியே அந்த கார்ல இருந்து இறங்கி கிரெகர் கார்ல டிடெக்டிவ் அவரு ஷெர்லாக்க பார்க்க வந்திருக்காரு. ஷெர்லாக், 4வது ஒரு கொலை நடந்திருக்கு, அதுவும் நீ நினைச்ச மாதிரியே, அதுல நிறைய ஆதாரங்களும் இருக்கு, சீக்கிரம் வந்து பாரு. கண்டிப்பா நான் வரேன், ஆனா போலீஸ் வேன்ல வர மாட்டேன், நான் பின்னாடியே டாக்ஸி பிடிச்சு வரேன். சரி ஓகே, நீ வந்தா போதுன்னு டிடெக்டிவ் கிரெகும் அங்க இருந்து போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இங்க ஷெர்லாக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மையா வேற லெவல். 3 கொலை நடந்திருக்கு, 4வது கொலையில கொஞ்சம் க்ளூ கிடைச்சிருக்கு, கண்டிப்பா அந்த கொலைகாரன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்ஸஸ் ஹட்சன், நான் வெளியே போறேன், வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு அவரு போறாரு. உடனே மிஸ்ஸஸ் ஹட்சனும், ஷெர்லாக், நான் ஒன்னும் வீட்டு வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டோட ஓனர், புரியுதா? புரியுது மிஸ்ஸஸ் ஹட்சன், பாய்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாரு. எங்க ஜான் வாட்சன் அப்படியே சோகமா சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் ஹட்சன் கிட்ட, குடிக்க கொஞ்சம் டீ கிடைக்குமா? ஷெர்லாக் கிட்ட சொன்னதே தான், நான் ஒன்னும் வேலைக்காரி இல்ல அப்படின்னா. ஓகே மிஸ்ஸஸ் ஹட்சன், கூடவே 2 பிஸ்கெட்டையும் கொண்டு வாங்கன்னு இவரு சோகமா உட்காந்து பேப்பரை பார்க்கும்போது தான் ஷெர்லாக் அங்க இருக்காரு. மிஸ்டர் ஜான் வாட்சன், நீங்க ஒரு டாக்டர் தானே, அதுவும் ஒரு ஆர்மி டாக்டர் தானே, நிறைய மோசமான டெட் பாடிஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க கரெக்டா? கண்டிப்பா நான் பாத்திருக்கேன். அப்படின்னா இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண நீங்களும் என் கூட வரீங்களான்னு ஷெர்லாக் கேட்க, அஃப்கோர்ஸ் நான் வரேன்னு 2 பேருமே கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது ஜான் மிஸ்ஸஸ் ஹட்சன் கிட்ட இங்க இருந்தே கத்துறாரு, மிஸ்ஸஸ் ஹட்சன், நான் சொன்ன டீயை கேன்சல் பண்ணிடுங்க. அடடே, நான் ஒன்னும் வேலைக்காரி இல்லடா, வீட்டு ஓனர்னு அங்க இருந்தே அவங்க கத்துறாங்க. சோ 2 பேருமே ஒரு டாக்ஸி பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. வாட்சன் வந்து ஷெர்லாக்க பாத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா வாட்சன், என்ன உத்து பாத்துக்கிட்டே இருக்க, ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா, நம்ம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம், நீ யாரு, என்ன வேலை செய்யற, நீ என்ன நினைக்கிற வாட்சன், நான் யாரு என்ன வேலை பாக்குறேன்னு நீயே சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், ஆனா போலீஸ் வந்து பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. உடனே ஷெர்லாக்கும், நான் ஒன்னும் பிரைவேட் டிடெக்டிவ் கிடையாது, நான் கன்சல்டிங் டிடெக்டிவ், இந்த உலகத்திலேயே இந்த வேலையை செய்யற ஒரே ஆள் நான் தான், ஏன்னா இந்த வேலையை கண்டுபிடிச்சதே நான் தான். போலீஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்க என்ன கன்சல்ட் பண்ணுவாங்க, அதுதான் எனக்கும் புரியல. உன்ன மாதிரி ஒரு மொக்க ஆளு கிட்ட போய் கன்சல்ட் பண்றாங்களே. ஓ அப்படியே சொல்ற. முதல்ல நான் உன்னை பார்க்கும் பொழுது ஆப்கானிஸ்தானா இல்ல ஈராக்கான்னு கேட்கும் பொழுது நீ ஷாக் ஆனியே, ஒரு மொக்க ஆளு சொன்னதை கேட்டுதான் நீ ஷாக் ஆனியா? உடனே வாட்சனும், எனக்கும் அதே டவுட் தான், என்ன பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போதுதான் ஷெர்லாக் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உன்னை முதல்ல பார்க்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது உன்னோட ஹேர் கட் தான், அது ஒரு மிலிட்டரி கட், அப்படின்னா நீ ஆர்மில இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதோட அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்பொழுது அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்து நீ சர்ப்ரைஸ் ஆகாம ரொம்ப நார்மலா இருந்த, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற எல்லா பொருளுமே உனக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டதா இருக்கணும், அப்படின்னா நீ ஒரு டாக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை வச்சுதான் நீ மிலிட்டரியில ஒரு ஆர்மி டாக்டரா இருந்திருக்குன்னு நான் சொன்னேன். அது இருக்கட்டும், என் கால்ல அடிபட்டது ஆப்கானிஸ்தானா ஈராக்கான்னு கேட்டியே, அதை எப்படி சொன்ன? ஏன்னா நம்ம நாட்டோடைய ஆர்மி ஆளுங்கலாம் நிறைய இடத்துல இருக்காங்க, நீ பர்டிகுலரா ஆப்கானிஸ்தானா இல்ல ஈராக்கான்னு அந்த இடத்த மட்டும் எப்படி கேட்ட? அதுவும் ரொம்ப ஈஸி. உன்னோட கையை நான் க்ளோஸா பார்க்கும்போது தான் மணிக்கட்டுக்கு மேல ஒயிட்
ஒயிட்டா இருக்கு, மணிக்கட்டெல்லாம் கருத்து போயிருக்கு. அப்படின்னா வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல தான் நீ ஒர்க் பண்ணிருக்கணும். நம்ம ஆர்மி ஆளுங்க இருக்கிற இடம் ஆப்கானிஸ்தான், ஈராக் தான். சோ அதனால தான் பர்டிகுலரா அந்த 2 இடத்த மட்டும் நான் கேட்டேன். சரி இது ஓகே, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்ச? மெசேஜ் பண்றதுக்காக உன்னோட மொபைலை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினேன். அந்த மொபைல் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. நிச்சயமா அது உன்னோட மொபைலா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியான மொபைல்லாம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியான மொபைலை நீ வாங்கியிருக்கனா ரூம் ஷேரிங்க்குலாம் நீ வரவே மாட்ட. நீயே தனியா இருந்திருக்கலாம். ஆனா ரூம் ஷேரிங்க்கு வந்திருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட காசு இல்ல, இந்த மொபைல் போனும் உன்னோடது இல்ல. சரி ஓகே, இந்த மொபைல் போனை யாராவது கிஃப்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி பண்ணிருந்தா நீ அந்த மொபைல் போனை பத்திரமா வச்சிருப்ப. ஆனா பாரு, உன்னோட மொபைல் ரொம்ப ஸ்கிராச் ஆயிருக்கு. பாக்கெட்ல உன்னோட கீஸ் பட்டு பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு கிஃப்டா வந்த புது மொபைலை இந்த மாதிரி நீ பண்ணவே மாட்டா. அப்படின்னா இது ஒரு பழைய மொபைல். இதுக்கு முன்னாடி அந்த மொபைலை வேற யாரோ வச்சிட்டு இருந்திருக்கணும். அவங்க தான் உனக்கு கொடுத்திருக்கணும். அந்த போன் பின்னாடி ஹாரி வாட்சன் ஃப்ரம் கிளாரான்னு போட்டிருக்கு. உன்னோட பேரு ஜான் வாட்சன். அப்படின்னா ஹாரி வாட்சன் உன்னோட தம்பியா இருக்கணும். மேபி அது உங்க அப்பாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது யங்ஸ்டர் யூஸ் பண்ற மொபைல், உங்க அப்பா யூஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அது உன்னோட பிரதர் தான். சோ உன்னோட பிரதர் ஹாரி தான் உனக்கு இந்த மொபைல் போனை கொடுத்திருக்கான். உடனே வாட்சனும் ஷர்லாக்க பார்த்து, அது இருக்கட்டும், அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அவனோட ஒய்ஃப் கூட சண்டைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? இந்த மொபைல் போனுக்கு பின்னாடி ஹாரி வாட்சன் ஃப்ரம் கிளாரான்னு போட்டிருக்கு. அப்படின்னா உன் பிரதருக்கு கிளாரான்ற ஒரு லேடி தான் இதை கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க லவ்வரா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா லவ்வர் இவ்வளவு காஸ்ட்லியான போனை கொடுக்க மாட்டாங்க. அது ஒய்ஃபா தான் இருக்கணும். சோ ஒய்ஃப் கொடுத்த மொபைலை உங்ககிட்ட கொடுத்திருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம், பிரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் கொடுத்த மொபைல் போனை அவரால் பார்க்க முடியல, ரொம்ப சென்டிமெண்டா இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. அது சரி, உன்னோட பிரதர் குடிகாரன்னு சொன்னல, அது எப்படின்னா? இந்த மொபைலோட சார்ஜ் போடுற போர்ட்டை பாரு. சார்ஜரை ஒழுங்கா போர்ட்ல சொருகாம லூசு மாதிரி பண்ணதுனால சுத்தி ஸ்கிராச் ஆயிடுச்சு. சார்ஜர் ஒயரையே ஒழுங்கா போட முடியலனா அவங்க நிதானத்திலே இல்ல, நல்லா குடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதை வச்சே உன்னோட பிரதர் பயங்கரமான குடிகாரன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படின்னு ஷெர்லாக் சொல்லி முடிக்கிறாரு. வாட்சன் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அவங்க கொலை நடந்த இடத்துக்கும் வராங்க. டாக்ஸியை விட்டு இறங்கி நடந்து வரும்பொழுது, என்ன வாட்சன், நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? எல்லாமே உண்மைதான். ஆனா ஹாரின்றது என்னோட பிரதர் கிடையாது, அது என் சிஸ்டர்னு சொல்றாரு. அடச்சா, இதை எப்படி நான் மிஸ் பண்ணனு? ஷெர்லாக்கும் டென்ஷன் ஆகி 2 பேரும் அந்த கிரைம் சீனுக்குள்ள போறாங்க. 4வதா இறந்து போனால அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாவே பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா. அவ இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவ நகத்தாலேயே ஏதோ ஒரு வார்த்தை எழுதிருக்கா, ரேச்சேன்னு. அங்க ஆண்டர்சன்னு ஒரு ஃபோரன்சிக் ஆபீசர் இருக்காரு. அவரு இந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ரேச்சேன்னு எழுதிருக்கா. அது ஜெர்மன் வார்த்தை, அதுக்கு அர்த்தம் ரிவெஞ்ச் தான். அதோட அந்த பொண்ணோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட பேரு ஜெனிஃபர், அவ ஒரு ஜெர்மன் ஆண்டர்சன் சொல்றாரு. ஷெர்லாக் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஏன்னா ஷெர்லாக்குக்கும் அந்த ஆண்டர்சனுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அப்புறம் ஷெர்லாக்கும் இறந்து போன அந்த பொண்ணை நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. கூட கூட்டிட்டு வந்த ஜான் வாட்சனும் செக் பண்றாரு. அவரும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. அப்புறம் ஷெர்லாக் கிரெக் கிட்ட, இந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணு கார்டிஃப்ன்ற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கா, இவ ஒன்னும் ஜெர்மன்லாம் கிடையாது. என்னது கார்டிஃபா? அது எப்படி சொல்றேன்னு கேட்கும்போது தான் இறந்து போன அந்த ஜெனிஃபர்ன்ற லேடி போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. அப்படின்னு அவங்க மலையில நனைஞ்சு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு குடையும் இருக்கு, ஆனா அந்த குடை ட்ரையா இருக்கு. மலையில நனைஞ்சிருக்காங்க, குடை இருந்தும் குடையை யூஸ் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்து பயங்கரமா அடிச்சிருக்கும், குடையை யூஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. சோ மலையில நனைஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. உடனே ஷெர்லாக் மொபைல்ல மேப் ஓபன் பண்றாரு. சுத்தி லோக்கல்ல எங்கேயாவது பயங்கர காத்தோட மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கார்டிஃப்ன்ற ஒரு ஊர்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து தான் இவங்க வந்திருக்கணும் அப்படின்னு ஷெர்லாக் சொல்றாரு. சோ இந்த ஜெனிஃபர்ன்ற லேடி கார்டிஃப்ன்ற ஒரு ஊர்ல நல்லா காத்து மலையில நனைஞ்சிட்டு வந்திருக்காங்க, குடையை யூஸ் பண்ணல. அவங்க அங்க இருந்து இங்க வந்திருக்காங்கன்னா அவங்க சூட்கேஸை கொண்டு வந்திருக்கணும். அந்த சூட்கேஸ் எங்கன்னு கிரெக் கிட்ட கேட்கும்போது, என்ன சொல்ற ஷெர்லாக், சூட்கேஸா? அந்த ஊர்ல இருந்து வந்தா எல்லாருமே சூட்கேஸ் கொண்டு வருவாங்களா என்ன? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியல, ஆனா இந்த பொண்ணு சூட்கேஸ் கொண்டு வந்திருக்கா. இவரோட ரைட் கணுக்காலுக்கு பின்னாடி சில மார்க் இருக்கு. இதுவே லெஃப்ட் கால்ல அது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ட்ராலி மாதிரி ஒரு சூட்கேஸை கொண்டு வந்திருக்கணும். அதை ரைட் ஹேண்ட்ல தான் அவ பிடிச்சிட்டு இருந்திருக்கணும். அதனாலதான் அந்த மார்க்கே வந்திருக்கு. அதோட இந்த பொண்ணு இங்க வந்ததுக்கான காரணமே அவளுடைய ரகசிய காதலனை பாக்குறதுக்காக தான். டே என்னடா சொல்ற? ஒரு டெட் பாடியை பார்த்து எப்பரா அவளுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்ச? அவ உடம்புல இருக்கிற எல்லா ஜுவல்லரியும் நல்லா பாலிஷ் போட்டிருக்காங்க, ரெகுலரா அதை பண்ணிருக்காங்க. ஆனா அவளுடைய வெட்டிங் ரிங் மட்டும் ரொம்ப பழசா மொக்கையா இருக்கு. சோ இதுல இருந்தே அவளுக்கு அந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு தெரிய வருது. அதோட அந்த ரிங்க பார்த்தாலே அது ஒரு 10 வருஷம் ஓல்டுன்னு தெரியுது. அவ்வளவு வருஷம் ரிங்க கலட்டாம அப்படியே வச்சிருந்தா ஒரு மார்க் உருவாகி இருக்கும். ஆனா அந்த மாதிரி மார்க்லாம் அவகிட்ட இல்ல. அதோட அந்த ரிங்கும் இன்சைடு ரொம்ப நல்ல ஷைனியா இருக்கு. அப்பனா அவ அடிக்கடி அந்த ரிங்க ரிமூவ் பண்ணிருக்கா. சரி ஓகே, ஏதாவது கை சம்பந்தப்பட்ட வேலையை செய்வா, அதனால அவ கலட்டுறான்னு நம்ம நினைச்சாலும் அவளோட நெயில்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. கண்டிப்பா கையை வச்சு செய்யற எந்த வேலையும் அவ செய்யவே இல்ல. காரணமே இல்லாம ரிங்க அடிக்கடி கலட்டுறானா என்ன அர்த்தம்? அவளுக்கு ஒரு ரகசிய காதலன் இருக்கணும். அவனை பாக்குறதுக்காக தான் வெட்டிங் ரிங்க ரிமூவ் பண்றா. இதுல ஒரு சோகமான விஷயம், அவனுக்கு தெரியாது இவளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு. இதை கேட்ட ஜான் வாட்சன், வா வேற லெவல்ரா, எப்படிரான்னு பாராட்டுறாரு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரேச்சல் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்னது ரேச்சலா? ஆனா அவ ரேச்சன் தானே எழுதிருக்கா, அது ஜெர்மன் வார்த்தை. அது ஒன்னும் ஜெர்மன்
வார்த்தைலாம் கிடையாது. உங்களை யாரோ சாகடிக்க போறாங்க, நீங்க ஜெர்மன்ல ரேச்சே ரிவெஞ்ச்னு எழுதுவீங்களா? இறந்து போன அந்த பொண்ணு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிருக்கா, அது ரேச்சல் தான். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு அந்த பொண்ணோட சூட்கேஸ் வேணும். அதை யாராவது பாத்தீங்களா? ஷெர்லாக், நாங்க இந்த வீடு ஃபுல்லா பார்த்துட்டோம், அந்த மாதிரி சூட்கேஸ் எதுவும் இல்ல. என்ன சொல்றீங்க கிரேக்? அப்புறம் அந்த பொண்ணு எடுத்து வாயில போட்டு முழுங்கிட்டாளா? கண்டிப்பா அது இங்க தான் இருக்கணும், இல்ல யாராவது உள்ள வந்து அதை எடுத்துட்டு போயிருக்கணும். அவதான் சடனா ஷெர்லாக்குக்கே தோணுது, அது அந்த சீரியல் கில்லர் தான். அவன் தான் இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து சாகடிச்சிருக்கணும். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த பொண்ணோட சூட்கேஸ் அவனோட வண்டிலேயே இருந்திருக்கு. சோ சீரியல் கில்லர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். அந்த சூட்கேஸ் அவன்கிட்ட இருந்த ஆபத்து, அவன் தூக்கி தான் போட்டிருக்கணும். ஆனா அதை அவன் எங்க தூக்கி போட்டிருப்பான், அந்த சூட்கேஸ் எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு பெரிய பாயிண்டே தோணுது. மேல கிரேக்கும் வாட்சனும் டே என்னடா க்ளூ, ஏதாவது சொல்லிட்டு போடான்னு கத்துறாங்க. ஷெர்லாக்கும் பிங்க்னு சொல்றாரு. அப்புறம் அங்க இருந்து ஷெர்லாக் போயிடுறாரு. இங்க வாட்சனுக்கு எதுவும் புரியல, என்னடா நம்மள கூட்டிட்டு வந்தான் தனியா விட்டு போறானேன்னு. அப்படியே மெதுவா தாங்கி தாங்கி கீழே இறங்கி வரும்பொழுதுதான் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஷெர்லாக்கோடைய ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா ஷெர்லாக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீ யாரு? நான் யாரும் இல்ல, ஜஸ்ட் அவனை இன்னைக்கு தான் மீட் பண்ணேன். உடனே அந்த லேடி போலீஸும், ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன், அவன் கூட சேராத, ஏன்னா அவன் இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு யாரும் காசு கொடுக்க போறது கிடையாது. இந்த மாதிரி குழப்பமான கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அவனோட ஹாபி தான். அவன் கூட இருந்தா உன் லைஃப் ஸ்பாயில் ஆடுன்னு சொல்றாங்க. அப்படியே சோகமா வாட்சன் போய்கிட்டு இருக்கும்போது தான் அவர் போற வழியில இருக்கிற எல்லா டெலிபோன் பூத்தும் வாட்சன் பக்கத்துல போகும்போது ரிங் அடிக்குது. இவரும் போயிட்டு உனக்கு அட்டன் பண்ணி பேசினா, உனக்கு பக்கத்துல ஒரு கேமரா இருக்குல்ல, அதை பாரு. இவரும் பாக்குறாரு, பார்த்தா அந்த கேமரா திரும்புது. இப்படியே அவர் சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் அவரை வாட்ச் பண்ணுதுன்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு காரும் வருது. அந்த காருக்குள்ள ஏறு வாட்சன் அப்படின்னு டெலிபோன்ல யாரோ சொல்ல, இவரும் காருக்குள்ள போனா ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஐயோ, நம்மள கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு நினைச்சா அது நேரா யாருமே இல்லாத பாலடைஞ்ச பில்டிங்ல போய் நிக்குது. அங்க கையில கொடைய வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிக்கிறாரு. வாங்க ஜான் வாட்சன், வந்து உட்காருங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, என்ன விஷயம்? நீ ஷெர்லாக்கோடைய ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நேத்து தான் அவனை மீட் பண்ணனே. அது இருக்கட்டும், எதுக்கு ஷெர்லாக்கை பத்தி கேக்குறீங்க? நீங்க யாரு ஷெர்லாக்கு? ஏன்னா நான் தான் ஷெர்லாக்கோட எனிமி. எங்க பாரு டாக்டர் வாட்சன், உங்களுக்கு தேவையான பணம் எல்லாமே நான் கொடுக்கறேன், அதுக்கு பதில் நீங்க ஷெர்லாக் கூடவே இருந்து இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுக்கணும். ஹலோ, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா வாட்சன், நீ கஷ்டத்துல இருக்க, உனக்கு பணம் தேவைப்படுது. ஐம் சாரி, என்னால முடியாது, நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்கன்னு டாக்டர் வாட்சன் அந்த ஆளு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷெர்லாக் மெசேஜ் பண்றாரு, வீட்டுக்கு வாடான்னு. எங்க கையில கொடை வச்சிருக்கிறவரும் வாட்சனை பார்த்துட்டு, உனக்கு ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க இனிமே தேவையில்லை, ஏன்னா உன் கை ரொம்ப ஸ்டடியா இருக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால கிடையாது, வாரை நீங்க மிஸ் பண்ணதுனால தான் அப்படின்னு அவரு சொல்ல, வாட்சனுக்கு எதுவும் புரியல. யாரா இவன், இவனுக்கு எப்படி நம்மள பத்தி தெரியும், ஷெர்லாக்க பத்தி எதுக்கு இவ்வளவு பேசுறான்னு. சரி, நீங்க தானே கார்ல கொண்டு வந்தீங்க, நீங்களே கொண்டு போய் விடுங்கன்னு அவங்க கார்லயே இறங்குறாரு. அப்புறம் ரூம்குள்ள போனா ஷெர்லாக் இந்த கேஸ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்பாடே ஷெர்லாக்கே, உன்னோட எனிமி ஒருத்தனை பார்த்தேன். என்னோட எனிமியா? அவன் யாரு? எனக்கு தெரியல, கையில கொடை வச்சிருந்தான். ஓ அவனா? இப்பொழுதைக்கு அவன் இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல. ஆமா, நிறைய காசு தரேன், என்ன ஸ்பை பண்ண சொல்லிருப்பானே. ஆமா சொன்னான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அட பாவி, ஏண்டா நீ ஓகேன்னு சொல்லியிருந்தா நமக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும்ல. அதெல்லாம் இருக்கட்டும் விடு. அந்த பிங்க் கலர் பொண்ணு, அவ கேஸ் என்ன ஆச்சு? பாதிலேயே ஓடி வந்துட்ட. ஃபர்ஸ்டும் போனை எடுத்து டேபிள்ல ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நான் சொல்ற மாதிரி மெசேஜ் பண்ண. என்ன ஆச்சு? நான் பிளாக் அவுட் ஆயிட்டேன், இந்த அட்ரஸுக்கு வாங்கன்னு ஒரு மெசேஜ். இத பாக்குற வாட்சனும், டே ஷெர்லாக்கே, நீ எப்ப குடிச்சிட்டு விழுந்து கிடந்த? யாருக்கு மெசேஜ் அனுப்ப சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும்னு ஒரு பிங்க் கலர் சூட்கேஸ கொண்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே வாட்சனுக்கு புரியுது, இது செத்து போனா அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணுடைய சூட்கேஸ் தான். ஷெர்லாக், இதை எப்படி நீ கண்டுபிடிச்சுன்னு கேட்க, ஷெர்லாக்கும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணை கொலகாரன் கார்ல கொண்டு வந்திருக்கணும், தெரியாதனமா அவளுடைய சூட்கேஸ கார்லயே விட்டுட்டா. அந்த கொலகாரனும் ஜெனிஃபரை கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல போகும்பொழுது காருக்குள்ள அந்த பொண்ணோட சூட்கேஸ் இருக்குன்னு ரொம்ப சீக்கிரமாவே அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். இந்த சூட்கேஸ் நம்ம கிட்ட இருந்தா ஆபத்துன்னு குப்பை தொட்டில போட்டிருப்பான். சோ கொலை நடந்த இடத்துல கார்ல 5 நிமிஷம் டிராவல சுத்தி இருக்கிற எல்லா குப்பை தொட்டையும் அலசி ஆராயும் பொழுதுதான் இந்த சூட்கேஸை நான் கண்டுபிடிச்சேன். அது இருக்கட்டும், இது அந்த பொண்ணோட சூட்கேஸ்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவ ட்ரெஸ்ஸையே பாத்தியா, ஃபுல்லா பிங்க் தான். அப்ப அவ சூட்கேஸும் பிங்க் கலர்ல இருக்கும். இதுதான் நம்மளோட க்ளூவே. உண்மையிலேயே நீ வேற லெவல். ஆனா என்ன எதுக்கு யாருக்கும் மெசேஜ் அனுப்ப சொன்னீங்க? நீ நல்லா பாரு, கொலை நடந்த இடத்துலயும் இந்த சூட்கேஸ்லயும் ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகுது. என்னது? எனக்கு தெரியலையே. அந்த பொண்ணோட மொபைல் போன். ஏய், அவ வீட்டுல விட்டு வந்திருப்பா. வாட்சன், நான் தான் சொன்னல, அவளுக்கு சீக்ரெட் லவ்வர் ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்க தான் இங்க வந்திருக்கா. செல்போன் எல்லாம் மறந்து விட வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த மொபைல் போன் இப்ப அந்த கொலகாரங்கிட்ட தான் இருந்திருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. அட பாவி, டேய், இப்ப நீ என்ன மெசேஜ் பண்ண சொன்னியே, அந்த கொலகாரனுக்கா என்ன பண்ண சொன்ன? ஆமா வாட்சன், இப்பதான் ஒரு கொலைய பண்ணிருக்கான், அந்த பொண்ணுடைய மொபைல் போனையும் கொண்டு வந்திருக்கான். இப்ப அந்த மொபைல் போனுக்கு ஒரு மெசேஜ், நான் பிளாக் அவுட் ஆயிட்டேன், என்ன ஆச்சு, இந்த அட்ரஸுக்கு வாங்கன்னு. நார்மல் ஆளா இருந்தா அதை பார்த்துட்டு கண்டுக்காம இருப்பாங்க. இதுவே கொலகாரனா இருந்தா அவன் டென்ஷன் ஆவான், அதான் நமக்கு வேணும், வா நம்ம போலான்னு கூப்பிடுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் என்கிட்ட சொல்றியே, எப்பவும் தனியா தானே புலம்புவ? தனியா கிடையாது, அங்க ஒரு மண்டை ஓடு இருக்கும்ல, அது கூட புலம்புவேன். ஆனா மிஸ்ஸஸ்
ஹட்சன் அந்த மண்டவோட எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அந்த மண்டவோட யூஸ் பண்ணிக்கிறியா? அட அதை விடு வாட்சன், வா நம்ம போலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கொலகாரனுக்கு ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஷெர்லாக்க பார்த்த உடனே, தலைவா அவனுக்கு என்ன வேணுமோ சாப்பிடு, எல்லாம் ஃப்ரீ. ஏன்னா இவரு ஜெயிலுக்கு போக வேண்டியது ஷெர்லாக் தான் காப்பாத்தி விட்டுருக்காரு. இவங்களாம் அந்த கொலகாரம் வருவானா அப்படின்னு வெயிட் பண்ணும்போது ஒரு டாக்ஸி வந்து நிக்குது. ரொம்ப நேரமா அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஷெர்லாக்கு புரிய வருது, நம்ம நார்மல் கார்ல வந்தா நம்ம மாட்டிப்போம், டாக்ஸில ஒரு பேசஞ்சர் மாதிரி வரலான்னு அந்த கொலகாரம் பிளான் பண்ணிருக்கானு. அந்த கொலகாரம் இருக்கிற டாக்ஸியும் அங்க இருந்து போகுது. ஷெர்லாக்கும் வாட்சனும் வேகமா ஓட ட்ரை பண்ணா ஷெர்லாக்க ஒரு கார் மோதி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் எழுந்து ஓடி போய் அதை பிடிக்க வாய்ப்பே இல்ல. உடனே ஷெர்லாக் அவருடைய மைண்ட்ல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கார் ஸ்ட்ரைட்டா போய்கிட்டு இருக்கு, அங்க வேலை பாக்குறாங்க, அந்த வழியா போக முடியாது, ஒன் வேல தான் போகணும். அப்படி ஒன் வே வழியா போனா இந்த லெஃப்ட் தான் டர்ன் பண்ண முடியும்னு இவரே அந்த கார் எங்க போகணும் கெஸ் பண்ணி ஷார்ட் ரூட்ல வேகமா வீட்டுக்குள்ளலாம் புகுந்து மாடியெல்லாம் எகிரி குதிச்சு போறாங்க 2 பேரும். எப்படியோ ஒரு வழியா அந்த டாக்ஸியை பிடிச்சிடுறாங்க. ஷெர்லாக்கும் அந்த கொலகாரனை பாக்குறாரு. பார்த்தா அது கொலகாரனே கிடையாது. என்னடா சொல்ற, இவன் மூஞ்ச பார்த்தா கொலகாரன் இல்லனா எழுதிருக்கு. அப்படிலாம் இல்ல, அவன் சூட்கேஸ் பாரு, இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்கான், அதுவும் லண்டனுக்கு ஃபர்ஸ்ட் டைம், வழி தெரியாம டாக்ஸில சுத்துறான், இவனை நம்ம கொலகாரன் நினைச்சிட்டோம். ஓகே சார், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க போலீஸ் தான், ஏதாவது பிரச்சனை எங்க கிட்ட சொல்லுங்கன்னு நைஸா அங்க இருந்து போறாங்க. ஆனா அந்த பேசஞ்சர் உண்மையான போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் அங்க 2 பேரும் போலீஸ்னு என்ன மிரட்டினானுங்கன்னு சொல்லவே ஷெர்லாக்கும் வாட்சனும் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு வழியா அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்ப ஷெர்லாக் வாட்சன் கிட்ட உனக்காக ஒரு கிஃப்ட் வெளியே வெயிட் பண்ணுதுன்னு சொல்ல யாரோ டோரை நாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர். அவரு வாட்சன் கிட்ட, ஷெர்லாக் எனக்கு இப்பதான் மெசேஜ் பண்ணா, உங்க ஸ்டிக்க மறந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கொடுக்குறாரு. இந்த ஹேண்ட் ஸ்டிக் இல்லாம வாட்சன் இவ்வளவு நேரம் ஓடி இருக்காரு, மாடிய தாவி இருக்காரு. அப்படின்னா வாட்சனுக்கு இந்த மாதிரி கால் நோன்ற ப்ராப்ளம்லாம் இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஷெர்லாக்கு தெரியும்னு வாட்சனுக்கும் புரிய வருது. இதுக்கப்புறம் வாட்சன் நம்ம கூட இருப்பானா இருக்க மாட்டானான்னு ஷெர்லாக்குக்கும் ஒரு டவுட் வருது. அப்பன்னு பார்த்து மிஸ்ஸஸ் ஹட்சன் வராங்க. ஷெர்லாக் நீ என்ன பண்ணிருக்க, மேல ஒரே போலீஸா இருக்காங்கன்னு சொல்ல இவங்களும் போய் பார்த்தா அது கிரெக்கும் அவங்க ஆளுங்களும் தான். என்ன ஷெர்லாக், அந்த பொண்ணோட சூட்கேஸை கண்டுபிடிச்சிருக்க, ஆனா எங்க கிட்ட சொல்லவே இல்ல. கிரெக், நீ போலீஸா இருந்துகிட்டு இந்த மாதிரி வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வரக்கூடாது. நீ மட்டும் எவிடன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள மறைச்சு வைக்கிறல்ல, நாங்க ஒன்னும் உடைச்சிட்டு உள்ள வரலப்பா, உள்ள ஏதாவது ட்ரக் இருக்கான்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரக்கா, எங்க வீட்லயா? உடனே அங்க இருந்த லேடி போலீஸ், ஷெர்லாக் உன் வீட்டுல என்ன மனுஷங்களுடைய கண்ணுலாம் இருக்கு, அதை நான் சயின்ஸ் லேப்ல இருந்து வாங்கினேன், ஆனா அந்த கண்ணை எதுக்கு மைக்ரோவேவ் அவன்ல வச்சிருக்க, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒழுங்கா அதை வைங்க. அதோட அங்க ஷெர்லாக்கு பிடிக்காத ஆண்டர்சனும் வந்திருக்கான். ஷெர்லாக் புரிஞ்சுக்கும், இந்த கேஸ்க்குள்ள நான் தான் உன்னை உள்ள கூட்டிட்டு வந்தேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, தன்னாலேயே முடிவெடுக்கிற வேலை வச்சுக்காத. அதோட இந்த ஜெனிஃபர் ரேச்சேன்னு ஏதோ எழுதுனால அது ரேச்சல், ஜெனிஃபருடைய பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு வாங்க, அவகிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணும். அதான் முடியாது, அந்த பொண்ணு 14 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. 14 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணுடைய நேம எதுக்காக சாகும் பொழுது எழுதணும்? அதுவும் அந்த ஜெனிஃபர் விஷம் குடிச்சுதான் இறந்து போயிருக்கா. மேபி இந்த பொண்ணை வச்சு மனசை கஷ்டப்படுத்தி விஷத்தை குடிக்க வச்சிருப்பானோ. வாட்சன், இது 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதோட இவளுக்கு சீக்ரெட் லவர் வேற இருக்கான், இவெல்லாம் சாகுற ஆளே இல்ல, வேற எதுக்காக இருக்கும்னு யோசிக்கிறாரு. பின்னாடி இருக்கிற ஆளுங்கெல்லாம் அப்படியே நடக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஹட்சனும் அங்க வந்து, ஷெர்லாக் நீ டாக்ஸி ஆர்டர் பண்ணியாம வெளியே டாக்ஸி நிக்குது. இல்ல ஹட்சன், நான் எந்த டாக்ஸியும் ஆர்டர் பண்ணலன்னு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன வீட்டையே இப்படி ஆக்கிட்டாங்க, என்ன வாட்சன் ஆச்சு? அதுவா, வீட்டுல ஏதாவது ட்ரக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்களாமா. நம்ம வீட்டுல ட்ரக்கா இப்படின்னு உங்க பேச ஷெர்லாக் கடுப்பாகி, ஐயோ எல்லாரும் வாயை மூடுங்க, நகராதீங்க, மூச்சு விடாதீங்க. அதோட ஆண்டர்சன், உன் மூஞ்ச வேற பக்கமா திருப்பு, அதை பார்த்தா என்னால யோசிக்க கூட முடியல. என்னது ஏன் மூஞ்சா? ஆனா ஷெர்லாக் கீழே உன்னோட டாக்ஸி வெயிட் பண்ணுது. கடுப்பான ஷெர்லாக்கும் மிஸ்ஸஸ் ஹட்சன் வாயை மூடுங்கன்னு சொல்ல அவங்களும் கீழே போயிடுறாங்க. அப்புறம் ஷெர்லாக் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, சாகர நிலைமையில இவ எதுக்காக ரேச்சல்னு எழுதணும்னு. அப்பதான் இவருக்கு ஒரு பெரிய பாயிண்டே தோணுது. அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணு வேணுனே தான் அவளோட சூட்கேஸையும் மொபைல் போனையும் அந்த டாக்ஸிலேயே விட்டுட்டு வந்திருக்கா. ஏன்னா அவ சாக போறான்னு அவளுக்கு தெரியும். நம்ம இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு நமக்கு ஒரு பெரிய க்ளூவை கொடுத்திருக்கா, அதான் ரேச்சல். புரியுதா? ஆனா யாருக்கும் எதுவும் புரியல. அப்படியே பேபேன்னு பாக்குறாங்க. அட பாவீங்களா, எல்லாரும் முட்டாள் தானா? வாட்சன், அவளோட சூட்கேஸ்ல ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும், அதை என்கிட்ட சொல்லு. அது வந்து ஒரு மீ போன் டைப்பான ஒரு மெயில் அட்ரஸ். மீ போன்ன்ற ஒரு ஆப்ல நம்ம இந்த மெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் இன்சர்ட் பண்ணா தொலைஞ்சு போன நம்ம மொபைல் போனுடைய லொகேஷனை நம்மளால பார்க்க முடியும். அந்த இமெயில் அட்ரஸ் போடுறாங்க, பாஸ்வேர்டு என்னவா இருக்கும், அதுதான் ரேச்சல். இதை தான் அவ எழுத ட்ரை பண்ணிருக்கான்னு ரேச்சல்னு போட்டா அது ஒர்க் ஆகுது, லொகேஷனும் காட்ட ஆரம்பிக்குது. அப்ப மிஸ்ஸஸ் ஹட்சன் வராங்க. கீழே அந்த டாக்ஸி டிரைவர் ஓவரா பேசுறான், சீக்கிரம் என்னன்னு வந்து கேளு ஷெர்லாக். ஷெர்லாக்கும் எழுந்து போயிட்டு, மிஸ்ஸஸ் ஹட்சன் நான் ஒன்னும் டாக்ஸி ஆர்டர் பண்ணல, நான் இப்ப முக்கியமான வேலையில இருக்குன்னு பேசும்போதுதான் அந்த ஆப்லயும் ஜெனிஃபருடைய மொபைல் போனுடைய லொகேஷன் காட்டுது. அது இவங்க இருக்கிற இதே தெரு இதே வீட்டுல காட்டுது. நம்ம வீட்டுக்குள்ளையான்னு ஷெர்லாக்கு எதுவும் புரியல, என்ன நடந்திருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் மிஸ்ஸஸ் ஹட்சன் சொன்ன அந்த டாக்ஸி, நம்ம டாக்ஸிய புக் பண்ணவே இல்ல, அப்புறம் எப்படி டாக்ஸி வந்து வெயிட் பண்ணுது? அதோட நடந்த 4 கொலைக்கும் டாக்ஸிக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த பிசினஸ் மேன் மீட்டிங்க்கு டாக்ஸியை பிடிச்சுதான் வருவாரு. அப்புறம் அந்த மலையில நனைஞ்சு போற பையனும் டாக்ஸியை பிடிச்சுதான் போவான். கிளப்ல குடிச்சு போதையா இருந்த பொண்ணும் டாக்ஸி தான் பிடிப்பா. இப்ப
இப்ப கடைசியா இறந்து போன ஜெனிஃபரும் டாக்ஸில தான் இந்த ஊருக்கு வந்திருக்கணும் இப்படின்னு ஷெர்லாக் யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, என் கூட வான்னு. அது வெளியே இருக்கிற டாக்ஸி டிரைவர் கிட்ட இருந்து தான் ஷெர்லாக்கும் வெளியே போக ட்ரை பண்றாரு. வாட்சனும், ஷெர்லாக் என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு இங்க இருந்து யோசிக்க மைண்ட் வரல, நான் வெளியே போறேன்னு வெளியே போயிட்டு அந்த டாக்ஸி டிரைவரையும் பாக்குறாரு. சோ நீ தான் அந்த சீரியல் கில்லர். ஆக்சுவலா கிட்டத்தட்ட நாங்க உன்னை பிடிச்சிருப்போம். கொலகாரன் யாருன்னு தேடும் பொழுது டாக்ஸில வந்த அந்த பேசஞ்சர்னு நினைச்சோம். ஆனா உண்மையான கொலகாரன் அந்த டாக்ஸி டிரைவர் நீ தான். நீ சொல்றது கரெக்ட் தான். நான் ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் என்னை யாரும் சந்தேகப்பட முடியாது. நான் எங்க வேணாலும் போகலாம் வரலாம். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ அந்த 4 பேரை சாகடிச்ச? ஹலோ சார், நான் ஒன்னும் அவங்கள சாகடிக்கல. நான் அவங்க கிட்ட ஜஸ்ட் பேசினேன். உடனே அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. மேல போலீஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ போலீஸை கூப்பிட்டனா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் அந்த 4 பேர்கிட்டயும் என்ன பேசுனேன்னு உனக்கு தெரியாமலே போயிடும். இப்ப நீயும் என் கூட வந்தனா நான் உங்ககிட்ட ஜஸ்ட் பேசுவேன். உடனே நீயும் அவங்கள மாதிரி இறந்து போயிடுவ. இந்த விஷயம் ஷெர்லாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால டாக்ஸி டிரைவர் கூடவே போக ஆரம்பிக்கிறாரு. இத வாட்சனும் மேல இருந்து பார்த்து ஷெர்லாக் டாக்ஸி பிடிச்சி போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. உடனே கிரெக்கும் அவங்க ஆளுங்க கிட்ட, காய்ஸ் நம்ம இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரம் போலான்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஷெர்லாக்கும் அந்த கொலகார டாக்ஸி டிரைவர் கூட போய்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்ஸில இருக்கிற சில போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அவருக்கும் சில விஷயங்கள் கிடைக்குது. அதோட இந்த கொலகாரனை வேற யாரோ தூண்டி விட்டு இருக்காங்க. அது யாருன்னு கேட்கும் பொழுது ஷெர்லாக் அது உங்க ஃபேன்னு சொல்றாரு. ஆனா யாருன்ற மத்த டீடைல்ஸா சொல்லல. அந்த டாக்ஸி டிரைவரும் ஷெர்லாக்க ஒரு காலேஜ் கிட்ட கொண்டு வராரு. அங்க உள்ள கிளீனிங் வேலை நடக்குது. ஓபன்ல இருக்க அந்த காலேஜ் இவங்க நைஸா உள்ள போயிடுறாங்க. வா ஷெர்லாக், இங்க வந்து உட்காரு. என்னதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? ஏன்னா நீ இங்க தான் சாக போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 குட்டி பாட்டில்ல டேப்லெட் இருக்கு, அதை எடுத்து வைக்கிறாரு. நீ ரொம்ப புத்திசாலின்னு உன்னோட ஃபேன் என்கிட்ட சொன்னான். அதுவும் உன்னோட வெப்சைட்லாம் வேற லெவல். யார் அந்த ஃபேன்? ஐம் சாரி, என்னால அதை சொல்ல முடியாது. இப்ப நம்ம கேம் விளையாடலாமா? முன்னாடி நான் 2 பில்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இது 2த்துல ஒரு பில் ரொம்ப ரொம்ப மோசமானது, உன்னை கொன்னுடும். இன்னொன்னு சாதாரண பில், உனக்கு எதுவும் ஆகாது. இது 2த்துல ஏதாவது ஒன்னு நீ சூஸ் பண்ணணும். ஆனா எது குட் எது பேட்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் எதுக்காக இதை எடுத்து போட்டுக்கணும்? எந்த பெனிஃபிட்டும் இல்லாம அதை தான் நான் சொல்ல வரேன் ஷெர்லாக். நீ எந்த பில்ல சூஸ் பண்றியோ அதை நீ போட்டுக்கணும். மீதி இருக்கிற அந்த பில்ல நான் போடுவேன். யாருக்கு குட் வருதோ அவங்க உயிரோட இருப்பாங்க, பேட் வரவங்க இறந்து போயிடுவாங்க. இது வரைக்கும் 4 தடவை நான் விளையாடி இருக்கேன், தோத்ததே இல்ல. யாருக்கும் என்னை பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. அப்படியா சொல்ற? உன் டாக்ஸில நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வரும்பொழுது உன் கழுத்தை பார்த்தேன். ஷேவ் பண்ணிருக்க, ஆனா ஷேவிங் கிரீம் அங்க லைட்டா ஒட்டி இருக்கு. உன் வீட்டுல ஆளுங்க இருந்திருந்தா இங்க ஷேவிங் கிரீம் ஒட்டி இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட யாரும் சொல்லல. நீ அப்படியே வந்துட்ட. அப்படின்னா உன் வீட்டுல யாரும் கிடையாது, நீ மட்டும் தான் தனியா லோன்லியா வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் டாக்ஸில ஒரு போட்டோ இருந்தது, 2 குழந்தைங்களும் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி. ஆனா அம்மாவோட போட்டோ அதுல இல்ல, கிழிச்சு வச்சிருக்க. அவங்க இறந்து போயிருந்தா நீ இந்த மாதிரி கிழிச்சிருக்க மாட்ட. அப்ப அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அது உன்னோட ஒய்ஃபா இருக்கணும். இப்ப அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்து நீங்க பிரிஞ்சிருக்கணும். அந்த போட்டோகிராஃப் ரொம்ப பழசு, ஆனா நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க. அப்படின்னா உனக்கு அந்த 2 பசங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பசங்களை உன்னோட ஒய்ஃப் கூட்டிட்டு போயிட்டாங்க, உன்னால பார்க்க கூட முடியல. அப்புறம் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு 3 வருஷம் பழைய ட்ரெஸ். சோ உன்னை பார்க்கும் பொழுது யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அழகா பிளான் பண்ணிருக்க. அதோட இவ்வளவு ரிஸ்கான கேமை நீ 4 பேர் கூட விளையாடி இருக்க, நீ சாகவும் வாய்ப்பு இருக்கு இப்படின்னு ஷெர்லாக் சொல்ல, ஆமா நீ சொல்றது உண்மைதான், எனக்கு கேன்சர் இருக்கு, நான் எப்ப வேணாலும் சாகலாம். நான் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு எந்த காசும் போகாது. ஆனா சீரியல் கில்லரா இருந்தா என் பசங்களுக்கு தேவையான காசு கிடைக்கும். எனக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிருக்காரு. நான் எவ்வளவு பேரை சாகடிக்கிறனோ அதுக்கு ஏத்த மாதிரி பணம் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு போய் சேரும். ஷெர்லாக்கும் யார் அந்த ஸ்பான்சர்? அதான் சொன்னனே, உன்னோட ஃபேன். ஆனா அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா ஓகே, என்னால இந்த கேமை விளையாட முடியாதுன்னு ஷெர்லாக் சொல்ல, உடனே அந்த டாக்ஸி டிரைவர் கன் எடுத்து காட்டுறாரு. ஆனா ஷெர்லாக் சுத்தமா பயப்படவே இல்ல. டாக்ஸி டிரைவரும் ஷெர்லாக்க ஷூட் பண்றாரு. பார்த்தா அது ஒரிஜினல் கன்னு கிடையாது, லைட்டர். எது ஒரிஜினல் எது ஃபேக்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் வரேன் பாய்னு ஷெர்லாக் அங்க இருந்து எழுந்து போகும் பொழுது, அட்லீஸ்ட் ஷெர்லாக் இந்த 2 டேப்லெட்ல இருந்து ஏதாவது ஒண்ணுத சூஸ் பண்ணவாவது செய். நான் ஜெயிச்சனா இல்ல நீ ஜெயிச்சனான்னு பார்க்கணும்னு சொல்ல, ஷெர்லாக்கும் இதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அந்த 2 டேப்லெட்ல ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிறாரு. மீதி இருக்கிற டேப்லெட்டை அந்த டாக்ஸி டிரைவர் எடுத்துக்கிறாங்க. கமான் ஷெர்லாக், உன்னால முடியும். நீ தான் நல்ல புத்திசாலியாச்சு. இந்த டேப்லெட்டை நீ போட்டுக்கோ. மீதி இருக்கிற இன்னொன்னுத்த நான் போட்டுக்கிறேன். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு அப்படியே மெதுவா பிரைன் வாஷ் பண்ணி ஷெர்லாக்கும் அதுல மயங்கி டேப்லெட்டை போடலான்னு வரும்போதுதான் திடீர்னு அந்த டாக்ஸி டிரைவரை யாரோ ஷூட் பண்றாங்க. டாக்ஸி டிரைவர் கீழே விழுந்துடுறாரு. யாரா சுட்டதுன்னு ஷெர்லாக் பார்த்தா அங்க யாரையும் காணும், யாரு சுட்டதுன்னே தெரியல. உடனே கீழே விழுந்து போயிருக்கிற டாக்ஸி டிரைவர் கிட்ட, நான் கரெக்டான பில்லை தான் செலக்ட் பண்ணனா சொல்லு. ஆனா டாக்ஸி டிரைவர் எதுவும் சொல்லவே இல்ல. உனக்கு எவனோ ஸ்பான்சர் பண்ணான்னு சொன்னியே, என்னோட ஃபேன் யாரா அது? அவன் பேர் என்ன? என்னால சொல்ல முடியாது, சொல்றியா இல்லையான்னு மெதிக்கும் பொழுது வலி தாங்க முடியாம அந்த டாக்ஸி டிரைவரும் மோரியார்ட்டி
செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு நேமை சொல்றான். அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர் இறந்து போயிடுறான். போலீஸ், ஆம்புலன்ஸ்னு எல்லாமே அங்க வருது. ஷெர்லாக்கை உட்கார வச்சு மேல பிளாங்கெட்டை போத்தி விட்டுருக்காங்க. என்ன கிரெக், எதுக்கு இந்த பிளாங்கெட்லாம்? ஏன்னா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீ ஷாக்ல இருப்பல. நான்லாம் ஒன்னும் ஷாக்ல இல்ல. சரி, அந்த சீரியல் கில்லரை ஷூட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? எங்கத்த கண்டுபிடிக்கிறது? ஒரு ட்ரேஸும் கிடைக்கல. அதான் நான் இருக்கனே, கவலைப்படாதீங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து கரெக்டா ஷூட் பண்ணிருக்கானா. ஷூட் பண்ணவன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். கன்ஸை எப்படி ஷூட் பண்ணணும்னு பல வருஷம் ட்ரைனிங் இருக்கணும். இந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்கானா. நிறைய வயலன்ஸான விஷயங்கள்ல அவன் இன்வால்வ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அவன் ஒரு மிலிட்டரி ஆளா இருக்கலாம்னு திரும்பி பார்க்கும்போது தான் அங்க வாட்சன் நிக்கிறாரு. சோ ஷெர்லாக்கு புரியுது இதை பண்ணது வாட்சன் தானே. ஐயோ, நம்ம ஃப்ரெண்டை எப்படி நம்மளே காட்டி கொடுக்கறது? அதாவது கிரெக், நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் மறந்துருங்கன்னா என்ன? ஷூட் பண்ணது யாரா இருக்கும்? இன்னும் க்ளூஸ் இருந்தா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிரெக், நான் இப்ப ஷாக்ல இருக்கேன். பாத்தியா, எனக்கு பிளாங்கெட் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, நான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஃப்ரீயா விடுன்னு ஷெர்லாக் வாட்சன் கிட்ட போயிட்டு செமையா சுட்ட, என்ன காப்பாத்தவா? நீ அந்த மாத்திரைய போடுற ரேஞ்சுக்கு போயிட்ட, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சுட்டேன். நான் ஒன்னும் மாத்திரையெல்லாம் போடல, ஜஸ்ட் அந்த மாதிரி பண்ண, அதுக்குள்ள நீ சுட்டுட்ட. நான் கரெக்டான டேப்லெட்டை சூஸ் பண்ணனா இல்லையான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. எது எப்படியோ நீ உயிரோட இருக்கல, அது போதுன்னு ரெண்டு பேரும் போகும்போதுதான் அங்க கையில கொடைய வச்சுக்கிட்டு இருந்தாரே ஒருத்தர், அவரு வராரு. அவரை பார்த்த உடனேயுமே ஷெர்லாக்கும் என்ன மைக்ராஃப்ட் என்ன பண்ற அப்படின்னு நார்மலா பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவரோட பேரு மைக்ராஃப்ட், ஷெர்லாக்கோடைய அண்ணன் தான் இவரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் வாட்சனும், என்னடா சொல்ற, இவன் ஏதோ கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் நினைச்சேன். வாட்சன், அவன் மூஞ்ச பாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடைய சீக்ரெட் சர்வீஸ்ல ஒர்க் பண்றான், பெரிய ஆளு தான், ஆனா மாஸ்டர் மைண்ட் எல்லாம் கிடையாது. வா நம்ம வேலையை பார்க்கலாம், நிறைய கேஸ தீர்க்க வேண்டியது இருக்குன்னு அடுத்த கேஸுக்கான வேலையா ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற மைக்ராஃப்டும் இது வரைக்கும் ஷெர்லாக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு யாரும் கிடையாது. ஆனா இந்த வாட்சன் கூட இருக்கிறத பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரையும் யாராலையும் தடுக்க முடியாதோன்னு தோணுது. அடுத்த நாள் ஆகுது. லண்டன்ல இருக்கிற ஒரு மியூசியம். அந்த மியூசியம்ல நிறைய கலை பொருட்கள் இருக்கு. அந்த மியூசியம்ல ஒர்க் பண்ற சூலின்யாவுன்ற ஒரு பொண்ணு, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பொருட்கள்லாம் 400 வருடங்கள் பழமையானது அப்படின்னு மியூசியத்துக்கு வர விசிட்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூலின்யாவுக்கு பழமையான பொருட்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருமே தொடாத பொருட்கள் எல்லாம் இந்த சூலின்யாவும் அதை தொட்டு கிளீன் பண்ணவே டல்லா இருந்த பொருள்லாம் நல்லா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணு கூடவே ஒர்க் பண்ற இன்னொருத்தர், அவருக்கு சூலின்யாவுனா ரொம்ப பிடிக்கும். எங்க உங்களுக்கு ஓகேனா நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க் சாப்பிட ஹோட்டலுக்கு போலாமா? ஐம் சாரி, என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இதை நானே முடிவு பண்றேன், நம்ம வேணா வெளியே போலாமே. ஐம் சாரி, என்னால வர முடியாதுன்னு சூலின்யாவ் ஒத்துக்கவே இல்லை. நைட் டைம் ஆகுது. சூலின்யாவ் மியூசியத்துல தான் இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்டு. என்ன சவுண்டுன்னு உங்களுக்கு புரியல, ஏன்னா இந்த டைம்ல விசிட்டர்ஸ் யாரும் வரவே மாட்டாங்க. சூலின்யாவுக்கும் பயமாகுது. ஹலோ யாருன்னு கேக்குறாங்க, ஆனா எந்த ரிப்ளையும் வரல. அப்படியே மெதுவா வெளியே போகும்போதுதான் ஒரு ஸ்டாச்சு, அதை துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. யார் இந்த மாதிரி மூடி இருக்காங்கன்னு அந்த துணியை எடுத்து பார்க்கும்போதுதான் அந்த ஸ்டாச்சுல என்ன இருந்ததுன்னு தெரியல. ஆனா இவங்க ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம வாட்சன் கடைக்கு போயிட்டு மளிகை சாமான வாங்கலாம்னு பார்த்தா அவரோட கார்டு ஒர்க் ஆகவே இல்ல. அப்படியே சோகமா வீட்டுக்கு வராரு. என்னடா எங்க போயிருந்த? கடைக்கு போயிருந்தேன், என் கார்டு ஒர்க் ஆகல. உங்ககிட்ட கேஷ் எதுவும் இருக்கா? கேஷ்லாம் இல்ல, என்னோட கார்டை எடுத்துட்டு போ. டேய், எவ்வளவு நெக்கெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்ற? அந்த சீட்லயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட எழுந்துக்க மாட்டியாடா? அவதான் ஷெர்லாக் கண்ணை மூடி யோசிக்கிறாரு. இந்த ஜான் வாட்சன் கடையில இருக்கும் பொழுது இங்க ஷெர்லாக்குக்கும் மாஸ்க் போட்டுக்கிட்டு கத்திய வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கும் செம சண்டை. அவனை அடிச்சு போட்டுட்டு இப்பதான் உட்கார்ந்தாரு. அது தெரியாம வாட்சன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. சரி சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு வாட்சனும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதுதான் ஷெர்லாக் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு மெயில் வந்திருக்கு. பேங்க்ல ஒரு பெரிய ப்ராப்ளம், நீ வா அப்படின்னு ஷெர்லாக்க கூப்பிடுறாங்க. வாட்சனும் ஷெர்லாக்க பார்த்து, டேய் இது என்னோட லேப்டாப் ஆச்சே, நான் உள்ளதானே வச்சிருந்தேன். ஆமா, நான் தான் போய் எடுத்துட்டு வந்தேன். இத பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தேன்டா. நான் யாருன்னு தெரியும்ல ஷெர்லாக், உன்னோட பாஸ்வேர்ட் எல்லாம் ஒரு நிமிஷத்திலேயே கெஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு, அதை மூடிட்டு நான் சொல்றதை கேளு. எனக்கு ஒரு வேலை வேணும், வெட்டியா உன் கூட உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா ஷெர்லாக் எதுவும் கண்டுக்கல, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டேய் உங்ககிட்ட தான் நான் பேசுறேன் ஷெர்லாக், நான் இப்ப அவசரமா பேங்க்குக்கு போகணும், என் கூட வரியா? வேற வழி இல்லையே, என்ன பண்றது, வரேன், காசு வேற இல்லடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வாட்சனும் ஷெர்லாக் கூடவே பேங்க்குக்கு போறாரு. உள்ள போகும்போது ஷெர்லாக் எல்லாத்தையும் நோட் பண்றாரு. அங்க அவருடைய பழைய ஃப்ரெண்ட் செபாஸ்டியனை மீட் பண்றாரு. என்னப்பா ஷெர்லாக், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, இது யாரு? இது என்னோட ஃப்ரெண்டு. உடனே வாட்சனும், நான் அவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, நானும் டிடெக்டிவ் தான், அவனை விட நல்லாவே யோசிப்பேன். சரி சரி உட்காருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த செபாஸ்டியன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷெர்லாக், என்னப்பா செபாஸ்டியன், ஒரே ட்ரிப்பா, மாசத்துக்கு 2 தடவை உலகத்தையே சுத்துற? செபாஸ்டியனுக்கு ஷெர்லாக் பத்தி நல்லாவே தெரியும். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? என் டைல எதுவும் மத்த நாட்டு சாஸ் ஊத்தி இருந்ததா, இல்ல என் காலில் சகதி இருந்ததா, என்ன சொல்லுப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியே உன் பிஏ இருந்தா, அவகிட்ட சும்மா பேசுன, அவ தான் சொன்னான், அதான பார்த்தேன். ஷெர்லாக், உன்னை இங்க கூப்பிட்டதுக்கு முக்கியமான காரணம், எங்க பேங்க்குள்ள யாரோ வந்திருக்காங்க. என்ன திருடினாங்கன்னு வாட்சன் கேட்கும்போது, எதையும் திருடல, ஆனா ஒரு மெசேஜை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பேங்கோடைய முன்னாள் சேர்மனுக்காக ஒரு மெமோரியல் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. சேர்மனுடைய போட்டோல அவருடைய கண்ணு கிட்ட எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, சில சிம்பிள்ஸும் இருக்குன்னு காட்டுறாங்க. ஷெர்லாக்கும்
இது எல்லாத்தையும் நல்லா நோட் பண்றாரு. சரி சிசிடிவி கேமரால ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணா நைட் டைம்ல யாரோ உள்ள வந்திருக்காங்க. ஆனா அவங்க உள்ள வந்தது பெயிண்ட் பண்ணுது எப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுது. சரி இந்த பேங்க்குள்ள எந்தெந்த வழியா வரலான்னு ஷெர்லாக் கேட்கும் பொழுது இருக்கிறது ஒரே வழிதான், அதுவும் லாக் பண்ணிருக்கு. இங்க இருக்கிற எல்லாமே ஷெல்ஃப்ல இருந்து கக்கூஸ் டோர் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க லாக் பண்ணிருக்கோம். ஆக்சஸ் கார்டு இல்லாம ஓபன் பண்ணவே முடியாது. எங்க பேங்க்ல ஏதோ ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு ஷெர்லாக், இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டனா உனக்கு நிறைய பணம் தரும். இங்க பாரு அட்வான்ஸ் செக். செபாஸ்டியன் எனக்கு காசுலாம் எதுவும் தேவையில்லைன்னு இந்த கேஸுக்குள்ள அவர் இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வாட்சன் இருக்காரு. செபாஸ்டியன் உங்ககிட்ட இருந்து செக்க வாங்க அவன் ரொம்ப கூச்சப்படுறான், என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துறேன்னு வாங்கிட்டு அவர் மனசுல அவ்வளவு சந்தோஷம். எப்பாடா இவன் கூட சும்மா சுத்திக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தா பரவாயில்லையே காசு வருதுன்னு அதை வாங்கி வச்சுக்கிறாரு. ஷெர்லாக்கும் அந்த சேர்மனுடைய போட்டோ அங்க இருந்த சிம்பிள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு. எதுவும் கிடைக்கல. அப்புறம் இந்த ஃப்ளோர்ல விண்டோஸ் இருக்கு. இந்த விண்டோஸ் வழியா வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது ரொம்ப ஹைட்டான ஃப்ளோர். அப்புறம் அந்த மெமோரியலுக்கு வெளியே ஒர்க் பண்றவங்களுடைய டெஸ்க் எல்லாம் இருக்கு. அங்கிருந்து எட்டி எட்டி அந்த மெமோரியலையே பாக்குறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னடா அவன் பைத்தியக்காரனா நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஷெர்லாக் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு டெஸ்க்ல இருந்து அவர் எட்டி பார்க்கும்போது மெமோரியலுக்குள்ள இருக்கிற சேர்மனுடைய போட்டோ தெரியுது. அப்படின்னா இதுதானே இந்த டெஸ்க் யாரோடதுன்னு தேடும்போது தான் வேன்கோன்னு ஒருத்தர், அவர் தான் ஹாங்காங் டெஸ்க் ஹெட். ஸோ ஷெர்லாக்கு ஏதோ ஒரு க்ளூ மாட்டிக்கிச்சு. அப்படியே வெளியே வராரு. வாட்சனும் கூடவே வராரு. ஷெர்லாக் எனக்கு ஒரு டவுட், உன்னோட ஃப்ரெண்டு செபாஸ்டியன் உலகம் ஃபுல்லா சுத்துறான், அதுவும் மாசத்துக்கு 2 தடவைன்னு சொன்னியே, அது எப்படி? ஏன்னா நீ செபாஸ்டியனுடைய பிஏ கிட்ட எல்லாம் பேசவே இல்லை, நீ ஏதாவது கெஸ் பண்ணிருக்க, எப்படின்னு சொல்ல நானும் கத்துப்பேன். செபாஸ்டியன் கையில இருக்கிற அந்த வாட்ச் டைம் கரெக்டா இருக்கு, ஆனா டேட் தப்பா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி டேட்டை செட் பண்ணிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் ஃபுல்லா வேற வேற நாட்டுக்கு போறான், டைமை மாத்துறான், டேட்டை மாத்த மறந்துட்டான். இது ஓகே, ஆனா மாசத்துக்கு 2 தடவைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஏன்னா அவன் கையில கட்டிக்கிட்டு இருக்கிறது நியூ பிரைட்லைன் வாட்ச். அது இந்த மாசம் தான் சேலுக்கே வந்தது. அதை வாங்கி 2 நாள் டிலேவா இருக்குன்னா மாசத்துக்கு 2 தடவை உலகத்தையே சுத்துறான்னு அர்த்தம். அது இருக்கட்டும், எப்பவுமே ஏதாவது குழுவை கண்டுபிடிப்ப, இப்ப எதுவும் இல்லாம வர யார் சொன்னது? நம்ம இப்ப வேன்கோன்னு ஒருத்தனை பார்க்க போகணும். இது வேன்கோவா? அவன் தான் க்ளூன்னு எப்படி சொல்ற? அந்த மெமோரியல்ல சேர்மனுடைய கண்ணு மறையிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்கல்ல கிராஃபிட்டி, அது ஒரு மெசேஜ். இந்த பேங்க்ல ஒர்க் பண்ற யாருக்காகவோ தான் இந்த மெசேஜ் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஒர்க் பண்றவங்க அவங்க டெஸ்க் கிட்ட இருந்தே அந்த மெமோரியல்ல இருக்கிற கிராஃபிட்டி மெசேஜை இவங்களால பார்க்க முடியணும். ஷெர்லாக் எனக்கு தெரிஞ்சு நிறைய டெஸ்க்ல இருந்து அந்த கிராஃபிட்டியை பார்க்க முடியும். பர்டிகுலரா அந்த வேன்கோன்னு எப்படி சொல்றேன்? எங்க தான் நம்ம டைமை பார்க்கணும். அந்த கிராஃபிட்டியை வரைஞ்ச டைம் கரெக்டா 11:34 நைட்ல. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த நேரத்துல தான் 1 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுது. இந்த வேன்கோருக்கானே அவனோட வேலை ஸ்டார்ட் ஆகுறதே 11:34க்கு தான். ஏன்னா அவன் ஹாங்காங் டெஸ்க் ஹெட். இந்த வேன்கோ இந்த மெசேஜை பார்க்கணும்னு தான் அவங்க அந்த டைம்ல கிராஃபிட்டியை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம வேன்கோவை பார்க்க போகணும்னு வேகமா போறாங்க. வேன்கோ இருக்கிறது பெரிய பில்டிங், டாப் ஃப்ளோருக்கு கீழே இருக்காரு. இவங்க பில்டிங்க்கு வெளியே இருந்து காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேன்கோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஷெர்லாக் மேபி அவன் வீட்டுல இல்லாம இருக்கலாம், நம்ம வேணா இங்கே உட்காந்துட்டு இருக்கலாமா, அவன் வரும்போது பிடிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வேன்கோவுக்கு மேல் மாடியில இருக்கிறவங்க புதுசா கொடுத்தன வந்திருக்காங்க. எப்படி சொல்ற? ஏன்னா இந்த லேபிள பாரு ரொம்ப புதுசா இருக்கு. உடனே ஷெர்லாக்கும் அவங்க காலிங் பெல் அடிக்கிறாரு. ஹலோ யாரு? ஹாய் மேடம், நான் உங்க ஃப்ளோருக்கு கீழே தான் இருக்கனே, உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம். அப்படியா? நான் என்னோட வீட்டோட சாவியை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், உங்க பால்கனியை நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு பேச்ச போட்டு அவங்க பால்கனி வழியா கீழே வேன்கோவுடைய வீட்டுக்குள்ள போறாரு. அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் ஷெர்லாக் நல்லா பாக்குறாரு. அந்த வீட்டுக்கு வெளியே தான் டாக்டர் வாட்சனும் இருக்காரு. டே ஷெர்லாக், நீ தான் உள்ள போயிட்டேடா, டோரை ஓபன் பண்றா. ஆனா ஷெர்லாக் கண்டுக்காம உள்ள ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது தான் வேன்கோ இறந்து போயிருக்கான். கையில கன் இருக்கு, சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். உடனே போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. கிரெக் வருவார்னு பார்த்தா வேற ஒரு போலீஸ் வராரு. அவரு ஷெர்லாக் கிட்ட ரொம்ப கரரா இருக்காரு. எந்த எவிடன்ஸ் மேலயும் நீ கைய வைக்காதன்னு சொல்லிடுறாரு. சோ போலீஸ்லாம் என்ன முடிவுக்கு வராங்கன்னா இந்த வேன்கோன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணலான்னு வரும்பொழுது இது ஒன்னும் சூசைட் கிடையாது, இது ஒரு கொலை. அந்த புது போலீஸ்க்கு எதுவும் புரியல, எதை வச்சு கொலைன்னு சொல்றேன். ஏன்னா வேன்கோன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஆனா அவருடைய தலையில ஷூட் பண்ண காயம் இருக்கிறது ரைட் சைட்ல. அவர் என்ன லெஃப்ட் கையில கன் எடுத்து இப்படியா சுட்டுக்க போறாரு? சோ வேற யாரோ அவரை ஷூட் பண்ணிருக்கணும். அந்த புது போலீஸ்க்கும் வாட்சனுக்கும் சுத்தமா ஐடியாவே இல்ல. யோ, எப்படி நீ அவர் லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்ற? நல்லா சுத்தி பாருங்க ஆபீசர். போனுக்கு லெஃப்ட் சைடுல பேப்பர் பென் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட்ல போன் அட்டெண்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அவர் எழுதுவாரு. அப்புறம் காஃபி டேபிள்ல அந்த மகோடைய ஹேண்டில் லெஃப்ட் சைடுல இருக்கு. சோ லெஃப்ட் சைடுல தான் அவர் எடுப்பாரு. சார்ஜர் ஒயர் கூட பாருங்க லெஃப்ட் சைடுல தான் சொருவி இருக்காரு. கிச்சன்ல பிரெட்டுக்கு லெஃப்ட் சைடுல தான் கத்தி இருக்கு. சோ கத்திய லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சு தான் அவர் கட் பண்ணிருக்காரு. சோ இதுல இருந்தே இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சூசைட் பண்றதா இருந்தா கூட லெஃப்ட் ஹேண்ட்ல கன் எடுத்து லெஃப்ட் சைடுல தான் ஷூட் பண்ணி இறந்திருப்பாரு. ஆனா அடிபட்டது ரைட் சைடுல. நீ சொல்றது ஓகே தான், ஆனா கையில ஒரு கன் இருக்கு. ஆமா, கையில கன் இருக்கு. யாரோ அவரை தேடி வருவாங்கன்னு ரெடியா அவங்கள ஷூட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருக்காரு. அவங்க வந்ததும் ஷூட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த புல்லட் ஜன்னல் வழியா வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வேற யாரோ வேன்கோனை சாகடிச்சிருக்காங்க. ஆனா அந்த புது போலீஸ் சும்மா வளராத, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. ஷெர்லாக்கும் நீங்க வேணா வேன்கோனுடைய தலைக்குள்ள இருக்கிற புல்லட்டை வெளியே எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, அந்த கன்னுக்கும் புல்லட்டுக்கும் செட்டே ஆகாது, வேற யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க.
இப்ப ஷெர்லாக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னன்னா எப்படி அந்த கொலைகாரன் உள்ள வந்திருக்கணும். ஏன்னா இவரே வேற ஒருத்தவங்களுடைய வீட்டு பால்கனில இருந்து குதிச்சு வந்திருக்காரு. கொலைகாரன் அந்த மாதிரி வர வாய்ப்பே இல்ல, வேற எப்படி வந்திருக்கணும்னு யோசிக்கிறாரு. சரி, இந்த மாதிரி வேன்கோன் இறந்து போன விஷயத்த செபாஸ்டியன் கிட்ட சொல்லலாம்னு போறாங்க. என்ன சொல்றீங்க, வேன்கோன் இறந்து போயிட்டானா? உண்மையிலே டேலண்டானவன் தெரியுமா? ஒரு நாள் $5 மில்லியன் ட்ரேடிங்ல அவன் விட்டுட்டான். எல்லாரும் கடுப்பாயிட்டோம், இவ்வளவு பணத்தை லாஸ் பண்ணிட்டேன்னு. ஆனா ஒரே வாரத்துல அந்த பணத்தை ஏர்ன் பண்ணிட்டான். அவன் போய் இந்த மாதிரி சூசைட் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சூசைட் இல்ல, அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க, கொலையா? ஆமா, நீங்க மட்டும் போலீஸை நல்லா புஷ் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்துல அவங்க இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா ஷெர்லாக், இதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எங்க பேங்க் செக்யூரிட்டில ஒரு பக் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னேன். அதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு செபாஸ்டியன் அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. என்ன ஷெர்லாக், அவன் பேங்க்ல ஒர்க் பண்ற ஆளுங்களை பத்தியே கவலைப்படாம இருக்கான் அப்படின்னு இவங்களும் கடுப்பாகுறாங்க. நைட் டைம் ஆகுது. பிரையன் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரு லைப்ரரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து வேகமா ஓடி வராரு. அவரோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் யாரோ உள்ள இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவரு முகத்துல பயம் அதிகமாகுது. இந்த நேரத்துல நேஷனல் மியூசியம்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இது சூலன்யாவுடைய ப்ராஜெக்ட் தானே, என்ன பண்ண சொல்றீங்க? சூலன்யாவும் வேலையை விட்டு போயிட்டா, அதனால நீதான் பண்ணணும்னு சொல்றாங்க. இவருக்கு சூலன்யாவை ரொம்ப பிடிக்கும். ட்ரிங்க் பண்ணலாமான்னு கூப்பிடுவாரு, ஆனா அவங்க வரவே மாட்டாங்க. அடுத்த நாளே சூலன்யாவுடைய வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. எந்த ஆன்சரும் இல்ல. அதனால அவர்கிட்ட இருந்த ஒரு பேப்பர்ல நோட்ஸ் எழுதி டோருக்குள்ள போட்டு போறாரு. எங்க டாக்டர் வாட்சனும் இன்டர்வியூவுக்கு போயிருக்காரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல. இவரோட ரெஸ்யூமை பார்த்துட்டு, வாவ் சார், உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ டாக்டர் வாட்சனுக்கு வெறும் வேலை மட்டும் கிடைக்கல, இன்டர்வியூ எடுக்கிற அந்த பொண்ணு, அவங்க பேரு சாரா, அந்த சாராவையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே கல்லுல 2 மாங்கான்னு, நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஷெர்லாக் வேற லெவல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கிராஃபிட்டி பெயிண்டிங்ல இருக்கிற மெசேஜ் என்னவா இருக்கும், யாரு எதுக்காக இவங்களை கொல்லணும்னு திங்கிங் போய்கிட்டே இருக்கு. என்ன ஷெர்லாக், ஏதாவது கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. நீ இன்டர்வியூக்கு போயிருந்தியே, என்னாச்சு? அவன் நைஸா இருந்தா. என்னது, அவளா? இல்ல அந்த வேலை நைஸா இருக்கு, பண்ண போறேன்னு சொல்ல வந்தேன். ஷெர்லாக் அழகா கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா இப்ப அதுல போக்கஸ் பண்ணாம வாட்சன் இதை பாருன்னு ஆன்லைன்ல வந்த ஒரு நியூஸை பாக்குறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரோட பேரு பிரைன், அவரு வீட்டுக்குள்ள இறந்து போயிருக்காரு. எல்லா டோருமே உள்பக்கமா லாக் பண்ணிருக்கு. யாரு உள்ள வந்து சாகடிச்சாங்கன்னு தெரியல. இதே மாதிரி தான் வேன்கனும் இறந்து போயிருக்கான். சோ வேன்கனை யாரு சாகடிச்சாங்களோ அவங்க தான் இந்த பிரைன்ன்ற ஜேர்னலிஸ்டையும் சாகடிச்சிருக்கணும்னு நேரா அந்த புது போலீஸ் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவர் எதையும் கேட்கற மாதிரி இல்ல. நீங்க எதையும் கேட்க வேணாம், என் கூடவாவது வாங்கன்னு அவரையும் கூட்டிட்டு பிரைனுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஷெர்லாக் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதுவும் கிடைக்கல. அந்த கொலைகாரன் எப்படி உள்ள வந்திருப்பான்னு யோசிக்கும் போதுதான் ஒரு விண்டோவை பாக்குறாரு. அதோட பிரைன் இருக்கிறது 4வது மாடியில. ஆபீசர், கொலைகாரன் எந்த மாதிரி ஆளுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எந்த மாதிரி ஆளு? அவனால செவுத்துல ஏற முடியும், ரொம்ப தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும். என்னையா சொல்ற, ஸ்பைடர்மேன் மாதிரியா? அதேதான். இதே ஆளு தான் அந்த பேங்க்குக்கும் வந்திருக்கான். அதுவும் ரொம்ப ஹைட்டான இடம். அப்புறம் வேன்கனுடைய வீடும் ஹைட்டான இடத்துல தான் இருந்தது. இப்ப இந்த ஜேர்னலிஸ்டோடைய வீடும் 4வது ஃப்ளோர்ல இருக்கு. அப்படின்னா அவன் ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறி தான் வந்திருக்கணும். இதை கேட்கிற அந்த புது போலீஸுக்கு எதுவும் புரியல. இவரும் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு தேடி பார்க்கும்போது தான் அங்க ஒரு புக் இருக்கு. அதை ஓபன் பண்ண உடனே ஷெர்லாக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சு அவரும் டாக்டர் வாட்சனும் ஒரு லைப்ரரிக்கு போறாங்க. செத்து போன பிரைன்ன்ற அந்த ஜேர்னலிஸ்ட் லைப்ரரிக்கு போயிட்டு இந்த புக்கை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அந்த புக்ல நேத்து டேட் போட்டிருக்கு, அன்னைக்கு தான் இந்த ஜேர்னலிஸ்ட் இறந்தே போயிருக்காரு. இவங்களும் லைப்ரரிக்குள்ள இந்த புக் இருக்கிற ஷெல்ஃபை போய் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. பேங்க்ல இருந்த அதே சிம்பிள் தான் இங்க ஷெல்ஃப்லயும் இருக்கு. அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. தெளிவா புரியுது, அந்த கொலைகாரன் பேங்குக்கு வந்து அந்த சிம்பிளை வரைஞ்சிருக்கான். அதை பார்த்த வேன்குன் பயந்து வீட்டுக்கு போயிட்டு லாக் பண்ணிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கொலைகாரன் வேன்குனை சாகடிச்சிருக்கான். அதே மாதிரி தான் இந்த ஜேர்னலிஸ்டும் லைப்ரரிக்கு வந்திருக்காரு. அங்க இந்த சிம்பிளை பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு பயந்து போயிருக்காரு. அந்த கொலைகாரன் வீட்டுக்கு வந்து அவரையும் சாகடிச்சிட்டான். ஆனா ஷெர்லாக் எதுக்காக கொல்லணும் அப்படின்னு வாட்சன் கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் இந்த சிம்பிள்ல தான் இருக்கு. இதை நம்ம டீகோட் பண்ணணும்னு ஷெர்லாக் சொல்றாரு. அடுத்த நாளே இந்த சிம்பிள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போகிறாங்க. அவரு போலீஸுக்கு தெரியாம திருட்டுத்தனமா செவுத்துல கிராஃபிட்டி பண்ற ஆளு. இந்த சிம்பிளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஷெர்லாக் காட்டும்போது அவரு கையில இருந்த பெயிண்ட் ஸ்ப்ரேவை வாட்சன் கிட்ட தூக்கி போடுறாரு. வாட்சனும் பிடிக்கிறாரு. ஷெர்லாக், நான் இந்த மாதிரி சிம்பிளை பார்த்திருக்கேன், ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல. நான் வேணா எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் விசாரிச்சு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் அங்க வராங்க. ஷெர்லாக்கும் அந்த பெயிண்ட் ஸ்ப்ரே பண்றவரும் ஓடிடுறாங்க. வாட்சன் மட்டும் அழகா நின்னு போலீஸ்க்கு போஸ்ட் கொடுக்குறாரு. என்ன தம்பி, போலாமா ஸ்டேஷனுக்கு? என்ன சார் சொல்றீங்க? செவத்துல இந்த மாதிரி வரைஞ்சா சும்மா ஓடுவாங்க உன்ன? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இதை நான் பண்ணல. தோருக்கானு திரும்பி பார்த்தா ஷெர்லாக்கையும் காணோம், அந்த ஸ்ப்ரே பண்ணவனையும் காணோம். அவன் ஓடுறான். ஓகே, இந்த ஷெர்லாக் எதுக்கு நம்மள விட்டு ஓடனான்னு தெரியாம போலீஸ் கூட இவர் ஸ்டேஷனுக்கும் போறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராரு. என்ன தம்பி, ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரப்போல? சுத்தி பார்த்துட்டு வரனா? கம்பி எண்ணிட்டு வரண்டா. வர செவ்வாய்க்கிழமை நான் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்குலாம் அப்புறம் போகலாம், நீ உடனே புது போலீஸ் கிட்ட போயிட்டு செத்து போன ஜேர்னலிஸ்டோடைய டீடைல் எல்லாம் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விடுறாரு. வாட்சனும் டாக்ஸி பிடிச்சு
அடிச்சு போகும்போது தான் தூரத்துல யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி தோணுது. டாக்ஸில ஏறி உட்காந்து திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். அப்புறம் வாட்சனும் அந்த புது போலீஸ் கிட்ட போயிட்டு அந்த ஜேர்னலிஸ்டோடைய ஒரு டைரியை வாங்கிட்டு வராரு. எங்க ஷெர்லாக்கும் இறந்து போன வேன்கோனுடைய ஆபீஸுக்கு போயிட்டு அவங்க செக்ரட்டரி கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி வேன்கோன் எங்கெல்லாம் போயிருந்தாரு என்ன பண்ணாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு ஹேண்ட் கிரீம் இருக்கு, இதை வாங்குற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, எனக்கு தெரிஞ்சு வேன்கோன் தான் இதை உனக்கு வாங்கி கொடுத்துருக்கணும். அந்த செக்ரட்டரி பொண்ணும் அப்படியே அமைதியா இருக்கா. எல்லா பில்லையும் புரட்டி பார்க்கும்பொழுதுதான் வேன்கோன் சாகிறதுக்கு முன்னாடி சைனால இருந்து இங்க வந்திருக்காரு. ஆபீஸ்க்கு டாக்ஸில தான் வந்திருக்காரு. ஆனா எக்ஸ்ட்ராவா இன்னொரு பில் இருக்கு, அவரு ட்ரெயினை யூஸ் பண்ணிருக்காரு. எதுக்கு டவுன் வரைக்கும் டாக்ஸிலையும் அதுக்கப்புறம் ட்ரெயினை யூஸ் பண்ணாருன்னு யோசிக்கும் போதுதான் ஏன்னா வேன்கோன் வெயிட்டான ஏதோ ஒரு பொருளை டாக்ஸில டவுனுக்கு கொண்டு வந்து அதை யாருக்கோ டெலிவரி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா ட்ரெயின்ல ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. இன்னும் நிறைய பில்ஸை புரட்டி பார்க்கும் பொழுது அந்த டவுன்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்டோடைய பில் இருக்கு. உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டுருக்க, இங்க தான் அந்த வேன்கோன் யாருக்கிட்டயோ ஒரு பார்சலை கொடுத்துருக்கணும், என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு வரும்போது ஒரு ஆள் மேல மோதிடுறாரு ஷெர்லாக். பார்த்தா அது வாட்சன். கையில டைரியை வச்சுக்கிட்டு இருக்காரு. வாட்சன், நான் சொல்றது கேளு, வேன்கோன் இந்த இடத்துக்கு ஒரு பார்சலை கொண்டு வந்திருக்கான், யாருக்கோ டெலிவரி பண்ணிருக்கான், அவன் இங்க தான் சாப்பிட்டுருக்கான், ஆனா எந்த இடத்துக்கு போனான்னு தெரியல. ஷெர்லாக், அவன் அந்த கடைக்கு போயிருக்கான். எப்படி சொல்ற? ஏன்னா அந்த டைரி அந்த ஜேர்னலிஸ்டோடது, அவனும் இங்க தான் இருந்திருக்கான், அட்ரஸ் எழுதிருக்கான், நம்ம வேணா அந்த கடைக்கு போகலாம் வா அப்படின்னு ஒரு சைனீஸ் கடைக்கு போறாங்க. அங்க ஒரு கப்புக்கு பின்னாடி பேங்க்ல இருந்த அதே சிம்பிள் போட்டிருக்கு. அப்படின்னா அந்த சிம்பிளுக்கு அர்த்தம் சைனீஸ்ல 15ன்ற நம்பர் தான். எதுக்கு நம்பரை சைனீஸ்ல எழுதிருக்காங்க, அதுவும் ஓல்டு சைனீஸ்ல? உடனே ஷெர்லாக்கும் அந்த சிம்பிள் மட்டும் கிடையாது, சேர்மனுடைய கண்ணுல ஒரு கோடு இருந்ததுல, அந்த கோடும் ஒரு நம்பர் தான், நம்பர் 1. இந்த சிம்பிள்ஸ் உடைய அர்த்தம் என்னன்னா 115. எப்படியோ டீகோட் பண்ணிட்டோம். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. நான் அந்த வேன்கோவுடைய பில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன். அதுல பார்க்கும் பொழுது அடிக்கடி இந்த வேன்கோ சைனாக்கு போயிட்டு வரான். சோ சைனால இருந்து ஏதோ ஒரு பொருளை இங்க கொண்டு வரான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு ஸ்மக்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செபாஸ்டியன் சொன்னது ஞாபகம் இருக்கா, 5 மில்லியனை லாஸ் பண்ணிட்டு ஒரே வாரத்துல அந்த 5 மில்லியனை கொண்டு வந்திருக்கான். ஸ்மக்லிங்ல மட்டும் தான் இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியும். இந்த வேன்கோன் மாதிரியே இந்த ஜேர்னலிஸ்ட் பிரைனும் ஒரு ஸ்மக்லர் தான். அவரும் சைனால இருந்து பொருட்களை கொண்டு வரவரா தான் இருக்கணும். ஷெர்லாக், நீ சொல்றது ஓகேனா எதுக்காக அவங்கள சாகடிக்கணும்? அவங்க நல்லா வேலை தானே செய்யறாங்க. மேபி சைனால இருந்து வரும் பொழுது ஏதோ ஒரு பொருளை இவங்க சுட்டு இருக்கணும். அப்படி சுட்டு இருந்தா எவன் சுட்டானோ அவனை சுட்டு சாகடிக்க வேண்டியதானே, எதுக்கு ரெண்டு பேரையும் சாகடிக்கணும்? ஏன்னா கொலைகாரனுக்கு யாரு எடுத்தாங்கன்னு தெரியல, அதான் ரெண்டு பேரையுமே இந்த சிம்பிளை வச்சு பயமுறுத்தி அப்புறம் அவங்கள சாகடிச்சிருக்கான். எப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு. வீட்டுக்கு வெளியே எல்லோ பேஜஸ் புக் இருக்கு. ஆனா அது மழையில நனைஞ்சு போயிருக்கு. லாஸ்டா மழை வந்தது 3 நாளைக்கு முன்னாடி. அப்படின்னு அந்த வீட்டுல 3 நாளா யாரும் இல்ல. இந்த வீடு சூலினியாவுடைய வீடு தான். இவங்களும் காலிங் பெல் அடிக்கிறாங்க, எந்த ரிப்ளையும் இல்ல. மேபி அவங்க ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஊருக்கு போயிருக்கலாம், ஆனா யாராவது ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு ஊருக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு ஷெர்லாக் குரங்கு மாதிரி தவி மேல ஏறிறாரு. பாவம் வாட்சனால ஏற முடியல. சரி ஓகே ஷெர்லாக், இந்த தடவையாச்சும் என்ன உள்ள விடு, நான் டோர் கிட்ட போறேன்னு வாட்சன் டோர் கிட்ட போறாரு. ஷெர்லாக்கும் ஜன்னல் வழியா உள்ள போகும்போது ஃப்ளவர் பாட்டை கீழே தள்ளி விட்டுருப்பாரு. நல்லவேளை பிடிச்சிட்டாரு. ஆனா அந்த ஃப்ளவர் பாட் ஆல்ரெடி கீழே விழுந்து போன மாதிரியும் அந்த கார்பெட் ஈரமாவும் இருக்கு. அப்படின்னா நமக்கு முன்னாடியே யாரோ வந்திருக்காங்க, அவங்களும் நம்மள மாதிரியே ஃப்ளவர் பாட்டை கீழே தள்ளி விட்டுருக்கணும். ஷெர்லாக்கும் நல்லா சர்ச் பண்றாரு. அங்க ஒரு கார்பெட்ல ஃபுட் பிரிண்ட் இருக்கு. இதோட சைஸ் 8, ரொம்ப சின்னதுதான். ஆனா இதெல்லாம் அத்லெட்ஸ் யூஸ் பண்ற ஷூஸ். அப்புறம் அங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு, அதுலயும் கைரேகை இருக்கு. ரொம்ப சின்ன ஃபிங்கர்ஸ், ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிங்கர்ஸ். அப்படின்னா இவன் நல்லா வலுவா பிடிச்சி ஏறுவான் போல. நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஸ்பைடர்மேன் இவன் தான். ஆனா எதுக்காக அவன் ஜன்னலை ஓப்பன்லயே வச்சிருக்கணும்னு யோசிக்கும் போதுதான் ஷெர்லாக் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, அவன் ஒன்னும் விண்டோவை ஓபன் பண்ணிட்டு எல்லாம் போகல, அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது அவன். ஆனா ஓபன்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இன்னமும் இந்த ரூம்குள்ள தான் இருக்கான், எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு ஷெர்லாக்கை யோசிக்கும் போதே பின்னாடி இருந்து ஷெர்லாக்குடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஷெர்லாக்கால கத்த முடியல. ஜான் ஜான்னு சொல்றாரு. வெளியே ஜானும், டே ஷெர்லாக்கே, உள்ள என்னடா முக்கிக்கிட்டு இருக்க? நான் வெளியே நின்னுக்கிட்டு இருக்கேன், டோரை ஓபன் பண்ணு. அட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ உள்ள முக்கிக்கிட்டே இருக்க. வீட்லயே எல்லாத்தையும் போயிட்டு வர வேண்டியதானே, இது யார் வீடுன்னு தெரியல, அவங்க கக்கூச நார் அடிக்கிற. அடே நான் ஒன்னும் முக்கலடா, என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறானுங்கடான்னு சொல்ல ட்ரை பண்றாரு, முடியல. இப்ப மட்டும் மகனே நீ டோரை ஓபன் பண்ணல, உடைச்சுக்கிட்டு உள்ள வருவேன்னு காலிங் பெல் அடிக்க ஷெர்லாக்குடைய கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கிறவரும் ஷெர்லாக்கை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. ஷெர்லாக்கும் அப்படியே எழுந்துக்கிறாரு. பார்த்தா அவர்கிட்ட பிளாக் ரோஸ் மாதிரி என்னமோ இருக்கு. அப்படியே மெதுவா எழுந்து டோரை ஓபன் பண்றாரு. பரவாயில்லையே, ஓபன் பண்ணிட்டியே, குட் பாய் ஷெர்லாக். சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கொலைகாரன் இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணை தேடிதான் வந்திருக்கான். ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு இரும்பி இரும்பி பேசுற? என்னாச்சு உன் தொண்டைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கீழே குனிஞ்சு ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. சோலினியா கூட ஒர்க் பண்ற ஒருத்தர்
ஒருத்தர் ஒரு பேப்பர்ல நோட்ஸ் எழுதி போட்டிருப்பார்ல, அதுதான் அது யாரா இருக்கும்னு பேப்பரை ஓபன் பண்ணா அது மியூசியம் சேர்ந்த பேப்பர். உடனே அவங்க மியூசியத்துக்கு போறாங்க. அங்க அந்த பையன்கிட்ட விசாரிக்கும் பொழுதுதான் சோலுனியாவ் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டா. அவளோட ஒர்க் எல்லாம் பாருங்க, இந்த 400 வருஷ பழமையான டீ பாட்ஸ் எல்லாம் அவ தான் ஷைனிங் பண்ணி ரெஸ்டோரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா. இதை ஷெர்லாக்கும் பாக்குறாரு. ஒரே ஒரு பாட் மட்டும் தான் ஷைனிங்கா இருக்கு, மத்ததெல்லாம் பழைசா இருக்கு. சரி, சோலுனியாவுடைய ஒர்க் பிளேஸ காட்ட முடியுமான்னு கேட்க அவரும் கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு ஸ்டாச்சுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே புரியுது. ஏன்னா அந்த ஸ்டாச்சுல பேங்க்ல பார்த்த மாதிரியே அதே சிம்பிள் 115ன்ற சைனீஸ் சிம்பிள் இருக்கு. சோ எப்படி அந்த வேன்கோன் ஜர்னலிஸ்ட சாகடிச்சாங்களோ அதே மாதிரி சோலுனியாவையும் சாகடிக்க போறாங்க. ஆனா சோலுனியாவ் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயோ மறைஞ்சிருக்கா. அதனாலதான் அந்த கொலைகாரன் சோலுனியாவை தேடி வீட்டுக்கே வந்திருக்கான். சோலுனியாவ் அங்க இல்ல. சோ நம்ம சோலுனியாவை கண்டுபிடிக்கணும்னு மியூசியம் விட்டு வெளியே வரும்போதுதான் அந்த ஸ்ட்ரீட் பெயிண்டர் இருக்காருல, கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட், அவர் வராரு. ஷெர்லாக், நான் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், என் கூட வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. போற வழியில வாட்சனும், எப்பா சாமிங்களா, 2 பேரும் தப்பிச்சு ஓடுறதா தான் என்கிட்ட சொல்லுங்கப்பா, தேவையில்லாம என்ன போலீஸ் கிட்ட கோத்து விட்டு போயிட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க வாங்கன்னு அவரு கூட்டிட்டு போறாரு. அந்த சிம்பிள் மாதிரியே ஒரு பெயிண்டிங்கும் காட்டுறாரு. சோ இங்க தான் அவங்க இருந்திருக்கணும். சுத்தி நம்ம எல்லா இடத்துலயும் தேடலாம், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஷெர்லாக்கும் வாட்சனும் தனித்தனியா பிரிஞ்சு போக ஒரு ட்ராக்குக்கு பக்கத்துல வாட்சன் ஒரு பெரிய செவுத்துல நிறைய சிம்பிள் எழுதிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஷெர்லாக்கு கால் பண்றாரு. அவர் எடுக்கவே இல்ல, நேரா போயிட்டு கூட்டிட்டு வராரு. ஷெர்லாக் வான்னு. ஆனா ஷெர்லாக் வந்து பார்க்கும்போது அந்த செவரே எம்டியா இருக்கு, அதுல எந்த பெயிண்டிங்கும் இல்ல. ஷெர்லாக், உண்மையான இங்க பார்த்தேன், அவ்வளவு பெருசுக்கு நிறைய எழுதி வச்சிருந்தாங்க. உடனே ஷெர்லாக் வாட்சனுடைய தலையை பிடிச்சுக்கிட்டு, கண்ணு மூடு வாட்சன், கான்சென்ட்ரேட் பண்ணு, அதை ஞாபகத்துக்கு கொண்டு வா. யோ ஷெர்லாக், என்னையா பண்ற, சொல்றத கேள்றா. மனுஷங்களுடைய மூளை 62% அக்யூரசியா இருக்கும். நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியோ அதை என்கிட்ட சொல்லு, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. எப்படி? ஏன்னா நான் தான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாருன்னு மொபைல் போனை காட்டுறாரு. ஷெர்லாக்கு சம பல்ப். அப்புறம் வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா அதை டீகோட் பண்றாங்க. நிறைய நம்பர்ஸ் கிடைக்குது. ஆனா அதுல இருந்து என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு தெரியல. நம்ம உடனே சோலுனியாவை கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவளால தான் இதை டீகோட் பண்ண முடியும்னு. சோலுனியாவை பத்தி இன்னும் சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு அவங்க மியூசியத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு விசாரிக்கும் போதுதான் ஷெர்லாக் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. நேத்து ஒரே ஒரு பாட் மட்டும் தான் ஷைனிங்கா இருந்தது, இப்போ 2 பாட் ஷைனிங்கா இருக்கு. இது எல்லாமே சோலுனியாவுடைய ஒர்க் தான். அப்படின்னா அவ தான் இதை பண்ணிருக்கணும். சோலுனியா வேற எங்கேயும் இல்ல, இந்த மியூசியத்துல தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. நைட் டைம் ஆகுது. ஷெர்லாக் நினைச்ச மாதிரியே தான் சோலுனியாவு இங்க தான் மறைஞ்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு வெளியே வந்து பழைய பாட்ஸ் எல்லாம் ரெஸ்டோரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஷெர்லாக்கும் இருக்காரு. இங்க என்னதான் நடக்குது சோலுனியாவு, எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு கேட்க சோலுனியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறா. சைனாவை சேர்ந்த தி பிளாக் லோட்டஸ்ன்ற ஒரு கல்ட் குரூப், அந்த குரூப்ல நானும் ஒரு மெம்பரா இருந்தேன். நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணேன். ஆனா இப்போ அது எல்லாத்துலயும் ஒதுங்கி லண்டனுக்கு வந்து இங்க ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சோலுனியா, இங்க 2 பேர் இறந்து போயிருக்காங்க. டோர்லாம் உள் பக்கமா லாக் பண்ணி இருக்கு. யாரோ ஒருத்தன் நல்லா குரங்கு மாதிரி செவுத்துல ஏறி வந்துதான் ஜன்னல் வழியா இவங்கள காலி பண்ணிருக்கணும். அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அவனோட பேரு ஸ்பைடர், அவன் என்னோட பிரதர்னு சோலுனியாவ் சொல்றா. அவனால எங்க வேணாலும் ஏற முடியும், தடயமே இல்லாம என்ன வேணாலும் பண்ண முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக அந்த 2 பேரை கொல்லணும்? ஏதோ ஒரு ஸ்மக்லர் பிளாக் லோட்டஸுக்கு தெரியாம விலை உயர்ந்த பொருளை திருடி கொண்டு வந்திருக்கான். அது எந்த ஸ்மக்லர்னு தெரியல, அதனாலதான் எல்லா ஸ்மக்லரையும் சாகடிக்கிறாங்க. என்னோட பிரதர் ஸ்பைடர் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டான், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் என்னதான் முடியாதுன்னு சொன்னாலும் என்ன விட மாட்டாங்க. அதனாலதான் நான் மியூசியத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிளாக் லோட்டஸ்க்கே ஜெனரல் மாதிரி ஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொல்றது தான் என் அண்ணன் ஸ்பைடர் கேட்டு நடந்துகிட்டு இருக்கான். ஆனா சோலுனியா, இப்ப உன்னுடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவை. இந்த போட்டோஸை பாரு, இது எல்லாமே சைனீஸ்ல வர நம்பர்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நம்பர்ஸ்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல வராங்கன்னு தெரியல. உன்னால டீகோட் பண்ண முடியுமா? நான் இல்ல, எல்லா ஸ்மக்லர்ஸாலையும் இதை டீகோட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஸ்மக்லர்ஸ் கிட்டையும் ஒரு புக் இருக்கும், அதை வச்சுதான் இதை டீகோட் பண்ணுவோம். அதோட எல்லா ஸ்மக்லருக்கும் என் கால்ல இருக்குல்ல இந்த மாதிரியே டாட்டூ அவங்க கால்லயும் இருக்கும். இப்படின்னு பேசிட்டு சோலுனியாவ் டீகோட் பண்ணலான்னு வரும்போதுதான் அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சோலுனியாவ் ஷாக் ஆகுறா, ஏன்னா ஸ்பைடர் அங்க வந்துட்டான். ஷெர்லாக்கும் வாட்சனும் ஸ்பைடரை தடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி சோலுனியாவை போட்டு தள்ளிட்டு ஸ்பைடர் எஸ்கேப் ஆகி போயிட்டான். அவ்வளவுதான், சோலுனியாவும் காலி. இனிமே டீகோடே பண்ண முடியாது. உடனே புது போலீஸ் கிட்ட போயிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பண்ண வேண்டிய வேலையை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேன்கோன், பிரைன் இவங்க எல்லாருமே ஸ்மக்லர்ஸ், சைனாவை சேர்ந்த லோட்டஸ்ன்ற ஒரு கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க. ஷெர்லாக், சும்மா வாய் இருக்குன்னு உருட்டாத, உன்னால நிரூபிக்க முடியுமா? என்னால முடியும்னு ஷெர்லாக் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஷெர்லாக் மாலின்ற ஒரு லேடியை மீட் பண்றாரு. அவங்க மார்ச்சில ஒர்க் பண்றாங்க. ஹே மாலி, நீ தானே அந்த வேன்கோன் பிரைன்ன்ற 2 பேரையுமே எக்ஸாமின் பண்ணணும்? ஆமா, அவங்களும் என் லிஸ்ட்ல இருக்காங்க. என்ன விஷயம்? எனக்காக நீ அவங்க 2 பேருடைய உடம்பையும் வெளியே எடுத்து காட்டணுமே. ஐம் சாரி ஷெர்லாக், இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. ஓ அப்படியா? ஹே மாலி, உன்னோட ஹேர் ஸ்டைல மாத்திட்ட போல. எப்பவுமே சென்டர்ல வகுடு எடுத்து வாருவ, இப்போ ரொம்ப அழகாயிட்டப்போ அப்படின்னு ஒரு நங்கோரத்தை போடுறாரு. இதை கேட்ட மாலியும் இந்த பக்கமா திரும்பி வெக்கப்படுறாங்க. சீக்கிரம் வெக்கப்பட்டு முடி, எனக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு பின்னாடி இருந்து அவரும் கடுப்பாகிறாரு. இவர் போட்ட நங்கோரம் வேலை செஞ்சிருச்சு. மாலி அந்த 2 உடம்பையும் வெளியே எடுத்து காட்டுறாங்க. முகத்தை ஓபன் பண்றாங்க. முகலாம் வேணா, கால் போதுன்னு புது போலீஸ்
போலீஸ் கிட்ட காலை ஓபன் பண்ணி காட்ட 2 டெட் பாடியிலயுமே கால்ல அந்த சிம்பிள் இருக்கு. சோ இப்பதான் அந்த புது போலீஸ்க்கும் புரிய வருது, நீ சொன்னது உண்மைதான், இப்ப உனக்கு என்ன வேணும்? இவங்க 2 பேர் வீட்டுல இருக்கிற எல்லா புக்ஸும் எனக்கு வேணும். ஏன்னா சூலன்யா சொல்லியிருப்பா எல்லா ஸ்மக்லர்ஸ் கிட்டையும் ஒரு புக் இருக்கும்னு. அப்படின்னா இவங்க கிட்டையும் அந்த புக் இருக்கும், அதை வச்சு இதை டீகோட் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. அவ்வளவு புக்ஸ் வருது. அந்த புது போலீஸும் சூலன்யா இறந்து போயிட்டாங்கல்ல, அங்க டெஸ்க்ல இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு தேவைப்படுமா? சூலன்யாவை டீகோட் பண்ணுவான்னு நினைச்சோம், எதுவும் அவ பண்ணல, பரவாயில்ல கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்களும் நைட்டு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஸ்பெசிபிக் புக்கோடைய பேஜ் நம்பர், அதுல இருக்கிற வேர்ட்ஸ் அப்படின்னு நிறைய காம்பினேஷன்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி எந்த குழுவும் கிடைக்கல. நைட்டு ஃபுல்லா கண்ணை முழிச்சதுனால வாட்சன் புது வேலைக்கு போயிருக்காருல, அங்க போயிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்ன வாட்சன் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க வேலை பார்க்காமனு சாரா கேட்க, ஆனா இவரு சாரா கிட்ட எப்படியோ பேச்ச போட்டு ஒரு பெரிய நங்கோரத்தை போட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம டேட்டிங் போலான்னு சாராவை உசார் பண்ண ட்ரை பண்றாரு. சாராவும் ஓகேன்னு சொல்ல இந்த விஷயத்த ஷர்லா கிட்ட வந்து சொல்றாரு. இங்க பாருடா, மீதி இருக்கிற எல்லா புக்கையும் நீ தான் பாத்துக்கணும், இன்னைக்கு எனக்கு டேட்டிங் இருக்கு, புரியுதா? இதெல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரம், உனக்குலாம் எதுவும் புரியாது. வாட்சன் நான் எதுவும் சொல்லல, உன் டேட்டிங்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். இங்க பாரு, பக்கத்துல சர்க்கஸ் நடக்குது, இது வரைக்கும் டேட்டிங்னு யாரும் சர்க்கஸுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனதே கிடையாது, நீ தான் மொத ஆளு, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுன்னு டிக்கெட் எல்லாம் கொடுக்குறாரு. பரவாயில்லையே பயபுல நல்லவன் ஆயிட்டானோன்னு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நைட் டைமும் ஆகுது. அந்த சர்க்கஸ்க்கு போகும்போது தான் அந்த கவுண்டர்ல கேக்குறாங்க, என்ன சார் 2 பேர் வந்திருக்கீங்க, 3 பேர்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எனது 3 பேரா? ஆமாமா 3 பேர் தான். ஷெர்லாக் உள்ள வந்துடுறாரு. டே ஷெர்லாக் இங்க என்ன பண்ற? எனக்கும் தான் டிக்கெட் எடுத்திருக்கேன். அட பாவி, டேட்டிங்ன்றது நானும் அந்த பொண்ணு மட்டும் போறதுரா, சிவ பூஜையில கரடி மாதிரி நீ ஏன் நடுவுல? டேய் நான் ஒன்னும் உன் டேட்டிங்க கெடுக்கலாம் வரல, இது ஒன்னும் சாதாரண சர்க்கஸ் இல்லடா, இது சைனீஸ் சர்க்கஸ். நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சைனீஸ் ஸ்பைடர் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் என் வேலையை பாக்குறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி வாட்சனும் சாரா கூட உட்காந்து சர்க்கஸை பாத்துக்கிட்டு இருக்கும்போது சைனீஸ் ஸ்பைடர்னு குரங்குக்கு பிறந்த பையன் மாதிரி துணியை பிடிச்சுக்கிட்டு ஏறான் இறங்குறான் தொங்குறான் பெல்ட் அடிக்கிறான் என்னென்னமோ பண்றான். இத ஷெர்லாக் பேக் ஸ்டேஜ்ல இருந்து பாக்குறாரு. இவன் தான் அந்த ஸ்பைடரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு தோணுது. அதோட அந்த இடத்துல நிறைய ஸ்ப்ரே பண்றதும் இருக்கா, கன்ஃபார்ம் அவன் தான் நினைக்கும் பொழுதுதான் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஷெர்லாக் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஷெர்லாக்கும் அவர் அடிக்கிறாரு. கையில இருக்கிற ஸ்ப்ரேவெல்லாம் ஒரு முகத்துல அடிச்சும் சமாளிக்க முடியல, ஸ்டேஜ்ல வந்து துப்புன்னு விழுறாரு. இதை பாக்குற வாட்சனும் ஐயோ இவன் நான் சண்டை போடுறான்னு இவரு போய் ஹெல்ப் பண்ண, ஆனா அந்த ஆளு வாட்சன் ஷெர்லாக்குன்னு 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். நல்ல வேளை வாட்சன் கூட வந்த சாரா தான் இவங்களை காப்பாத்துறா. அந்த காஸ்டியூம் போட்டவரை அடிச்சு படுக்க போட்டுறா. ஷெர்லாக்கும் அந்த ஆளோட காலை ஓபன் பண்ணி பார்த்தா அதே சிம்பிள் இருக்கு. இந்த விஷயத்த புது போலீஸ் கிட்ட சொல்றாங்க, ஆனா அவரு கேட்கற மாதிரியே இல்ல. ஏன்னா முழுசா இவங்க எந்த விஷயத்தையும் டீகோட் பண்ணவே இல்லை, ஒரு கெஸ்ஸிங்ல தான் இருக்காங்க. உங்களை நம்பிக்கிட்டு நான் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் கை வைக்க முடியாது, என்னை விட்டுருங்கன்றாரு. வேற வழியே இல்ல, நம்ம அந்த நம்பர்ஸை டீகோட் பண்ணாதான் எல்லாமே சரியா போகும்னு அகைன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கூடவே சாராவும் வந்துடுறா. காய்ஸ் எனக்கு மட்டும்தான் பசிக்குதா இல்ல உங்களுக்கும் பசிக்குதான்னு கேட்கும்போது வாட்சன் உடனே சமையா சமைச்சு சீன் காட்டலான்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அது எம்டியா இருக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னு நைஸா கீழே இறங்கி மிஸ்ஸஸ் ஹட்சன் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, அதை கொண்டு வந்து என்னமோ இவரு சமைச்ச மாதிரி சாரா முன்னாடி சீன் காட்டுறாரு. ஷெர்லாக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு ஒவ்வொரு புக்கா புரட்டிக்கிட்டே இருக்காரு. சாரா அழகா சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த சிம்பிள் எல்லாமே நம்பர்ஸ் தானே, இந்த நம்பர்ஸ் எல்லாமே வேர்ட்ஸ் கரெக்டா? ஆமா உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஆல்ரெடி நீங்க டீகோட் பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு ஒரு பேப்பரை காட்டுறா. பார்த்தா அதுல ஒரு 2 லெட்டரை டீகோட் பண்ணிருக்காங்க. 9 மில்லியன் இருக்கு. இதை பண்ணது சூலன்யாவ் தான். இவங்க கேட்ட உடனேமே அவ டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆனா ஃபுல்லா பண்றதுக்குள்ள ஸ்பைடர் வந்து சாகடிச்சிட்டான். சூலன்யாவை இதை டீகோட் பண்றானா, அப்ப மியூசியம்ல அந்த புக் இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்மக்லர் கிட்டையும் அந்த புக் இருக்கும்னு வேகமா நான் மியூசியம் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது தான் வெளியே 2 டூரிஸ்டர் இருக்காங்க, அவங்க மேல இடிச்சிடுறாரு. அவங்க கையில வச்சிருந்த புக்கு கீழே விழுந்துருது, அதை எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் தூரத்துல இன்னொரு 2 டூரிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கையிலயும் அதே புக் இருக்கு. லண்டனுக்கு புதுசா வந்தா எந்தெந்த இடத்த பார்க்கலாம், லண்டனை பத்தின எல்லா விஷயமும் அந்த புக்ல இருக்கும். ஒருவேளை இந்த புக்கா இருக்குமோன்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த புக்கை பிடுங்கி அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரியே சர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் 9 மில்லியன் மதிப்புள்ள ஜேக் பென்ன்ற ஒரு பழமையான பொருள். அதை யார் எடுத்திருந்தாலும் ஒழுங்கு மரியாதையா பிளாக் லோட்டஸோடைய ஹிடன் பிளேஸுக்கு வந்துருங்க. அந்த ஹிடன் பிளேஸோட பேர் வந்து ட்ரமோவே. சோ இந்த புக்கு தான் எல்லா ஸ்மக்லர் கிட்டையும் இருக்கும். நம்ம இதை டீகோட் பண்ணிட்டோன்னு வீட்டுக்கு வந்து வாட்சன் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா வாட்சனையும் காணும் சாராவையும் காணும். அந்த ஸ்மக்லர்ஸா பயமுறுத்த சிம்பிள் வரைஞ்சிருப்பாங்களே அந்த சிம்பிள் ஷெர்லாக்குடைய வீட்டுக்குள்ள இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக் லோட்டஸோட ஆளுங்க வந்து வாட்சனையும் சாராவையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. உடனே ஷெர்லாக் லண்டனுக்குள்ள ட்ரமோவே எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு போகணும். பிளாக் லோட்டஸோடைய ஜெனரல் ஷான் இருக்காங்களே, அவங்க வாட்சனை பிடிச்சு வச்சிருக்காங்க. நீ தானே ஷெர்லாக்கு? என்னது நானா? என் பேரு வாட்சன். பொய் சொல்லாத, உன்னோட பர்ஸ்ல ஷெர்லாக்னு கார்டு இருக்கே, அது ஷெர்லாக்கோடது. நான் ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கார்டை வாங்கிட்டு போனேன்.
ஓ அப்படியா, ஷெர்லாக் பேர்ல ஒரு செக் இருக்கே, அது ஷெர்லாக்கு செபாஸ்டியன் கொடுத்தது, நான் அவர்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்தேன். பொய் சொல்லாத, நீ தான் ஷெர்லாக்னு எனக்கு தெரியும். எப்படியா இருந்தாலும் எங்க ஸ்மக்லர்ஸே எங்க கிட்ட இருந்து ஒரு விலை மதிப்பில்லாத பொருளை திருடி கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னு நேரத்துக்கு நீ கண்டுபிடிச்சிருப்ப, ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப திறமைசாலி. ஒழுங்கா அதை சொல்லு, இல்லனா உன் கூட வந்தாலே இந்த பொண்ணு இவளை காலி பண்ணிடுவோன்னு சாராவோ ஒரு டிராப்ல மாட்டுறாங்க. சர்க்கஸ்ல பண்ற ஒரு ட்ரிக், மணல் மூட்டையில இருந்து மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டே இருக்கும். வெயிட் கம்மியாக கம்மியாக ஒரு இரும்பு வந்து ட்ரிகர்ல பட்டு ஒரு அம்பு ஸ்ட்ரைட்டா சாராவை குத்தி கிழிச்சிரும். உண்மையா நான் ஷெர்லாக் கிடையாதுன்னு வாட்சன் எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கற மாதிரியே இல்ல. சாராவும் சாகர நிலைமைக்கு போகும்போது தான் அங்க ஷெர்லாக்கே வராரு. இந்த ஷானும் ஷெர்லாக்கை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது டனல் மாதிரி ஒரு இடம். என்ன ஷூட் பண்ணீங்கன்னா இந்த டனல் வளைவா இருக்கிறதுனால அந்த புல்லட் திரும்ப உங்களையே தாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஷானும் சுடாம இருக்காங்க. ஷெர்லாக்கும் அங்க இருக்கிற ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போட ட்ரை பண்றாரு. அங்கதான் ஸ்பைடரும் இருக்கான். ஆனா ஷெர்லாக் என்ன ட்ரை பண்ணாலும் அவங்கள சமாளிக்க முடியல. மணல் மூட்டையும் காலி ஆயிடுச்சு. அந்த இரும்பு குண்டும் ட்ரிகர்ல பட்டு சாரா மேல அம்பு போக போகுது. ஆனா அதுக்குள்ள வாட்சன் அந்த ட்ரிகரை திருப்பி விட்டுறாரு. இதனால சாரா மேல அந்த அம்பு படாம ஸ்பைடர் மேல பட்டு ஸ்பைடர் அங்கேயே காலி. பிளாக் லோட்டஸ் உடைய ஜெனரல் ஷானும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. எது எப்படியோ நம்மளுக்கு எதுவும் ஆகலன்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்குலாம் வந்துருது. இப்ப ஷெர்லாக்கும் வாட்சனும் அந்த ஜேடு பின்னா என்னன்னு கண்டுபிடிக்கும் போதுதான் ஷெர்லாக் கெஸ் பண்றாரு அது ஒரு ஹேர் பின்னா இருக்கும். எனது ஹேர் பின் 9 மில்லியனா, அது ரொம்ப ரொம்ப பழமையானது, அதை யூஸ் பண்ணவங்கனால அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாயிருக்கும் அப்படின்னா ஷெர்லாக் அந்த பின் எங்க தான் இருக்கும்னு இவங்களும் யோசிக்கும் போதுதான் ஜேர்னலிஸ்ட் கண்டிப்பா திருடனா இருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது அந்த வேன்கோன் தான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா வேன்கோனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது பாத்ரூம்ல ஒரு ஹேண்ட் சோப் இருந்தது. அதை யூஸ் பண்ற ஆள்லாம் வேன்கோன் கிடையாது. ஏன்னா அதை அதிகமா லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் சோப்புடைய கம்பெனிலேயே ஒரு ஹேண்ட் கிரீம் வேன்கோனுடைய பிஏ கிட்ட இருக்கு. உடனே ஷெர்லாக்கும் பிஏ கிட்ட வந்து உனக்கும் வேன்கோனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு போல, அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, நீ யூஸ் பண்ற அந்த ஹேண்ட் கிரீம் மாதிரியே ஹேண்ட் சோப் ஒன்று அவன் வீட்டுல இருக்கு. அதை அவன் யூஸ் பண்ண மாட்டான். அவன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நீ யூஸ் பண்ணுவ, கரெக்டா? இங்க பாருங்க, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அந்த வேன்கோன் சைனாக்கு போயிட்டு வந்து உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தானா? ஆமா, இந்த ஹேர் பின்னு. அந்த ஹேர் பின் எடுத்து காட்டுறா. இதை சைனாவுடைய தெருக்கடையில வாங்கினாரு. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30 ரூபா இருக்கும். 30 ரூபாவா? இதோட விலை 9 மில்லியன் சொன்ன உடனே அந்த பிஏவுக்கு உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஷெர்லாக்கும் சிரிச்சுக்கிட்டு அந்த ஜேட் பின்னை எடுத்துட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான், ஒரு வழியா அந்த கேஸ் அவங்க முடிச்சிட்டாங்க. வாட்சனும் செபாஸ்டியன் கிட்ட போயிட்டு லம்பா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வராரு. ஆனா அந்த ஷானுன்ற லேடி தப்பிச்சு போயிட்டாலே, அவளை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அதெல்லாம் எதுக்கு நம்ம யோசிக்கணும்? இதை டீகோட் பண்ணிட்டோம், இந்த கேஸை முடிச்சிட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு பேசும்பொழுது வெளியே ஒரு கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் வந்து கண்ணு மாதிரி ஒண்ணுதான் வரைகிறாரு. ஆனா அதை இவங்க கண்டுக்கல. ஒரு நார்மல் கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட்னு விட்டுறாங்க. இந்த நேரத்துல தப்பிச்சு போன ஷான் எம்ன்ற ஒரு ஆள் கூட கம்ப்யூட்டர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பக்கவா பிளான் பண்ணிருந்தோம். அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி வந்தானே தெரியல. அவனால உங்களையும் கண்டுபிடிக்க முடியும், நீங்களும் சேஃபா இருங்க, நான் உங்களை பத்தி எதையும் சொல்ல மாட்டேன்னு ஷான் சொல்லும் பொழுது, என்னை யாராலையும் ட்ரேஸ் பண்ணி வர முடியாது, அது அந்த ஷெர்லாக் ஹோம்ஸாலையும் முடியாதுன்னு கம்ப்யூட்டர்ல எம்னு யாரோ மெசேஜ் பண்றாங்க. சடனா ஒரு லேசர் லைட் ஷானுடைய நெத்தி பொட்டுக்கு வந்து ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. ஷான் அங்கேயே காலி. ஏன்னா ஷான் உயிரோட இருந்தா அவங்க மூலியமா இந்த எம்ன்றது யாருன்னு ஷெர்லாக் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த எம் ஷானை போட்டு தள்ளிட்டாரு. யாரா அந்த எம்னு கேட்டீங்கன்னா அதுதான் மோரியார்ட்டி. இந்த மோரியார்ட்டி யாருன்ற விஷயம்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது கேஸுக்காக வெயிட் பண்றாரு. இவரும் முக்கி பாக்குறாரு, முணங்கி பாக்குறாரு. மூணாவது கேஸ்னு ஒண்ணு வரவே இல்ல. அடடே, என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? நல்லவனுங்களா ஆயிட்டீங்களாடா? எவனுமே எந்த தப்பும் பண்ணல, எனக்கு கேஸே வரலன்னு இவரு புலம்பிக்கிட்டு இருக்காரு. சரி, நம்மள ஏதாவது கேஸை தேடலான்னு பார்த்தா வர கேஸ் எல்லாமே மொக்கையா இருக்கு. ஷெர்லாக், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட வேணும்னு சாகடிக்கல, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், எப்படியாவது என்ன காப்பாத்த, இல்லைன்னா என்ன தூக்குல போட்டுட்டாங்க. தூக்குல போட்டுட்டாங்க இல்லடா, உனக்கு கிராமரே வராதா? தூக்குல போட்டுடுவாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கிராமர் கத்துக்கோ, அப்புறம் நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு ஷெர்லாக் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. ஷெர்லாக்கு சேலஞ்சிங்கான கேஸ்னு ஒண்ணு வரவே இல்லை. அதனால கடுப்பாகி வீட்டுல படுத்துக்கிட்டு கன் எடுத்து செவுத்துல சுட்டுக்கிட்டே இருக்காரு. செவர்லாம் ஓட்டையாகுது. சவுண்ட் கேட்டு வாட்சனும் வராரு. என்னடா பண்ற? எனக்கு எந்த ஒரு சேலஞ்சிங்கான கேஸும் வரல, ஊர்ல எல்லாரும் நல்லவனுங்களா ஆயிட்டானுங்க போல, எனக்கு கடுப்பா இருக்கு, அதான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்சனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஷெர்லாக்குக்கும் எந்த கேஸும் வரல. இவன் கூட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதான் நம்ம உசார் பண்ணி வச்சிருக்கோமே சாரா, அவ வீட்டுல இருக்கலான்னு சாராவுடைய வீட்லயே வாட்சன் தங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வேலைக்கும் போறாரு. எங்க நம்ம ஷெர்லாக்கோ செம்ம டென்ஷன் ஆகி ஒரே அமைதியா இருக்கு. ரொம்ப கடுப்பாகுது. எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன். அவரோட விண்டோ கிட்ட நின்னு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு பாம் பிளாஸ்ட் ஆகுது. விண்டோ எல்லாம் உடஞ்சி செதறது. ஷெர்லாக்கும் பறந்து போய் விழுறாரு. இந்த விஷயம் நியூஸ்ல வருது. இத சாரா வீட்டுல இருக்கிற வாட்சனும் பார்த்துட்டு வேகமா ஷெர்லாக்கு என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா ஷெர்லாக் நல்லா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு சேர்ல. பக்கத்திலேயே அவரோட அண்ணன் மைக்ராஃப்டும் இருக்காரு. டேய் ஷெர்லாக், என்ன ஆச்சு? பக்கத்துல ஏதோ பாம் வெடிச்சுதாமே? பாம்லாம் இல்ல, பக்கத்து வீட்டுல கேஸ்
லீக் ஆகி ஃபயர் ஆயிடுச்சு. அதான் சரி, அது இருக்கட்டும், உங்க அண்ணன் இங்க என்ன பண்றாரு? ஏன்னா நான் ஷெர்லாக்கு ஒரு கேஸ கொண்டு வந்திருக்கேன். ஆண்ட்ரூ வெஸ்ட்னு ஒருத்தன், அவன் ரயில்வே ட்ராக் பக்கத்துல இறந்து போயிருக்கான். இதெல்லாம் ஒரு கேஸா? ட்ரெயின் மோதி செத்து போயிருப்பான்னு வாட்சன் சொல்ல, கண்டிப்பா அந்த ஆண்ட்ரூவை ட்ரெயின் மோத வாய்ப்பே இல்ல, அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஏன்னா ட்ரெயின் மோதி இருந்தா ரொம்ப அடிபட்டு இருக்கும். ஆனா இவன் உடம்ப பார்க்கும்போது ரொம்ப லேசான காயம் தான் இருக்கு. அப்படின்னா அவனை யாரோ கொலை பண்ணிருக்கணும். ஏன் கொலைன்னு சொல்றேன்னா, அந்த ஆண்ட்ரூ வெஸ்ட் கிட்ட ஒரு மெமரி ஸ்டிக் இருக்கு. அதுல நம்ம கவர்மெண்டோடைய மிசைல் பிளான்ஸ்லாம் இருக்கு. இது கெட்டவங்க கையில போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். சோ ஷெர்லாக், நீ தான் அந்த கேஸை சால்வ் பண்ணணும், அந்த மெமரி ஸ்டிக்கை கொண்டு வரணும்னு கேக்குறாரு. ஆனா மைக்ராஃப்ட், எனக்கு ஆல்ரெடி எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா, நான் ரொம்ப பிஸி. இப்படி ஷெர்லாக் சொல்றத கேட்ட வாட்சனும், அட பாவி, கேஸே இல்லன்னு கன்னால செவுத்தெல்லாம் ஓட்ட போட்டு, இப்போ உன் அண்ணன் கிட்ட நிறைய கேஸ் இருக்குன்னு புழுவுறியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா மைக்ராஃப்ட் விடுற மாதிரியே இல்ல. இது நம்ம கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு ஷெர்லாக் கிட்ட சொல்லிட்டு மைக்ராஃப்ட் அங்க இருந்து போயிடுறாரு. உடனே ஷெர்லாக்குக்கும் கால் வருது. அது டிடெக்டிவ் கிரெக் கிட்ட இருந்து தான். ஷெர்லாக், நான் தான், ஒரு புது கேஸ் மாட்டி இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, உனக்கு ரொம்ப பிடிக்கும், சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாரு. ஷெர்லாக்கும் அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. ஷெர்லாக் பக்கத்து வீட்டுல கேஸ் லீக் ஆகி பிளாஸ்ட் ஆச்சுல, அந்த பிளாஸ்ட்ல போலீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் இருக்கு. அது என்னடா பாக்ஸ்னு ஓபன் பண்ணா உள்ள ஒரு என்வலப் இருக்கு. ஷெர்லாக்னு பேர் வேற போட்டிருக்கு. அதனாலதான் இந்த கிரெக் ஷெர்லாக்க கூப்பிட்டிருக்காரு. ஷெர்லாக்கும் வந்து மெதுவா அந்த என்வலப்பை ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ள ஒரு மொபைல் போன் இருக்கு. அது பிங்க் கலர்ல இருக்கு. இது அந்த பொண்ணு ஜெனிஃபர் பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாளே, அவளோட போன் தானே? இல்ல, இது அவளோட போன் இல்ல, இது ஒரு புது போன். இப்ப டவுட் என்னன்னா, கேஸ் லீக் ஆகி பிளாஸ்ட் ஆன வீட்டுக்குள்ள இந்த பொருள் எப்படி வந்தது? சோ ஷெர்லாக்குக்கும் புரியுது, கேஸ் லீக்னால அந்த பிளாஸ்ட் ஒன்னும் நடக்கல, யாரோ பிளான் பண்ணி வேணும்னு தான் அந்த இடத்தை வெடிக்க வச்சிருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது 5 பீப்போட அந்த போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அது என்னடான்னு ஓபன் பண்ணா ஒரு வீட்டோடைய இன்டீரியர் போட்டோ. அந்த வீடை பார்க்க ரொம்ப ஓல்டா இருக்கு. உடனே நம்ம இந்த போட்டோல இருக்கிற வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க போகணும். இல்லனா ஊருக்குள்ள நிறைய இடத்துல பாம்பு வெடிக்க போகுது. என்னடா சொல்ற? காரணமே இல்லாம எதுக்கு பாம்ஸ் எல்லாம் வெடிக்கணும்? ஏன்னா இங்க போரிங்ல இருக்கிறது நான் மட்டும் கிடையாது, வேற ஒருத்தனும் போரிங்கா இருக்கான். அதான் இந்த கேமை விளையாடுறான். அந்த கேமை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும்னு வேகமா போறாரு ஷெர்லாக். அந்த போட்டோவை பார்த்த உடனே ஷெர்லாக்கு அது எந்த இடம்னு தெரியும். அது ஷெர்லாக்கோட வீடு தான். அதாவது ஷெர்லாக் வீட்டோடைய பேஸ்மெண்ட் தான் அது. அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் போறாங்க. அங்க 2 பழைய ஷூஸ் இருக்கு. என்னங்கடா பாம்பு இருக்குன்னு பார்த்தா பழைய ஷூ இருக்குன்னு யாருக்கும் எதுவும் புரியல. அப்பதான் அந்த பிங்க் போன் ரிங் அடிக்குது. அதுல யாரோ பேசுறாங்க. முன்னாடி இருக்கிறது ஒரு பசில். அதை சால்வ் பண்ண உனக்கு 12 மணி நேரம் தான் டைம். சீக்கிரமா அந்த பசிலை சால்வ் பண்ணி உன்னோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணு அப்படின்னு ஒரு லேடி பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த லேடி ஒரு காருக்குள்ள பயந்து போயிருக்காங்க. அவங்க அதை பேசல. அந்த லேடி உடம்பு ஃபுல்லா ஒரே பாம்ஸா இருக்கு. யாரோ மிரட்டுறாங்க. கையில பேஜர் இருக்கு. அதுல வர விஷயத்தை தான் அவங்க படிக்கிறாங்க. சோ ஷெர்லாக்கும் அந்த பசிலை சால்வ் பண்ண ரெடி ஆகுறாரு. ஆனா என்னடா பசில்? 2 பழைய ஷூ. அந்த ஷூவை காமிச்சு இது ஒரு பசில்னா என்ன பண்றது? சரி, இந்த ஷூவை லேபுக்கு கொண்டு போலான்னு ஷெர்லாக் அந்த ஷூவை லேபுக்கு கொண்டு போயிட்டு அதுல ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த லேபோட டெக்னீஷியன் மாலி உள்ள வராங்க புது பாய் ஃப்ரெண்டோட. ஹே ஷெர்லாக், இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜிம் அப்படின்னு ஷெர்லாக்க வெறுப்பேத்த ட்ரை பண்றாளாமா. ஆனா ஷெர்லாக் கண்டுக்கவே இல்ல. ஆனா மாலியோட பாய் ஃப்ரெண்ட் ஜிம் இருக்கார்ல, அவருடைய நடந்து வராரு. பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாம் கீழே தள்ளி விட்டு அந்த பொருளை எடுத்து வைக்கிறாரு. சரி, ஓகே மாலி, நான் போயிட்டு வரேன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மாலி கேக்குறா ஷெர்லாக் கிட்ட, எப்படி யாழ் சூப்பர்ல? சூப்பர் தான். அவனுக்கு ஒன்ன பிடிச்சதை விட என்ன ரொம்ப பிடிக்கும் போலயே. என்ன சொல்ற ஷெர்லாக்? நார்மலா பொண்ணு தலைய வாஷ் பண்றதுக்கும் பசங்க தலைய வாஷ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இவன் வாஷ் பண்றது பொண்ணுங்க ஸ்டைல். அதோட அவன் உடம்பு ஃபுல்லாவே பொண்ணுங்க ஐட்டமா தான் இருந்தது. ஃபேர் அண்ட் லவ்லி அது இதுன்னு எல்லாமே இருந்தது. ஸ்மெல் உனக்கு வரல? அதோட பயபுள்ள புருவத்தை ட்ரிம் பண்ணி வச்சிருக்கான். கண்ணுக்கு மை அடிச்சிருக்கான். வாய்க்கு லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்கான். அவன் இடுப்ப பத்தியா நயன்தாரா மாதிரி லோய் போட்டிருக்கான். அதோட அவனுக்கு ஒன்ன பிடிச்சதை விட என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மட்டும் ஓகே சொன்னா என்ன உசார் பண்ணிருப்பான். ஷெர்லாக், எதை வச்சு இப்படி சொல்ற? சும்மா பொய் சொல்லாத. நான் ஒன்னும் பொய் சொல்லல. கீழே ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டு எடுத்து வச்சான்ல, அந்த கேப்ல அவன் நம்பரையும் வச்சுட்டு போயிருக்கான். நம்பலனா பாருன்னு எடுத்து காட்டுறாரு. இதை பாக்குற மாலியும் செமையா கடுப்பாகி அங்க இருந்து போறா. எப்படியோ ஒரு லவ் பிரிச்சாச்சு. சரி வாட்சன், இங்க வா. இந்த ஷூ இதுதான் பசில். சோ இந்த ஷூவை பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுன்னு கேட்க வாட்சனும் வாங்கி அவருக்கு என்னென்ன தோணுதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு நல்ல ஷூ, அதுவும் இது ஒரு பழைய ஷூ. இந்த ஷூல ஏதோ பேர் எழுதியிருக்காங்க. பெரியவங்க இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த ஷூ ஒரு சின்ன பையனோடது. அப்புறம் வேற எதுவும் தெரியல ஷெர்லாக். எனக்கு தெரிஞ்சு உன்னாலையும் வேற எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா இது வெறும் ஷூ தானே. அப்படியா சொல்றேன்னு அந்த ஷூவை ஷெர்லாக் வாங்கி அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ சொல்றது கரெக்ட் தான் வாட்சன், இது ரொம்ப ஓல்டு ஷூ தான். ஆனா இதை நல்லா பாரு, இதை யாரோ செமையா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஒயிட்டன் பண்ணிருக்காங்க. அதோட இந்த லேஸ் இருக்குல்ல, இதை 3-4 தடவை மாத்திருக்காங்க. இந்த ஷூவோட ஓனர் யாருன்னு தெரியல. ஆனா அவருக்கு தோல் அரிப்பு நோய் இருக்கணும். சசெக்ஸ்ன்ற ஒரு ஊர்ல இருந்து இவரு லண்டனுக்கு இந்த ஷூவை மாட்டிட்டு வந்திருக்கணும். இங்க வந்து அந்த ஷூவை மிஸ் பண்ணிட்டாரு. இதை கேட்கிற வாட்சனும், டே ஒரு நிமிஷம், உங்க
உங்ககிட்ட இருக்கிறது வெறும் ஷூ தானே, அப்புறம் எப்படி இந்த ஷூவோட ஓனருக்கு தோல் அரிப்பு நோய் இருக்கு, அவரு சசெக்ஸ்ன்ற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு கரெக்டா சொல்லுவேன். ஏன்னா அந்த ஷூவை நல்லா ஒத்துப்பாரு. உதிர்ந்து போன தோல்லாம் இருக்கு. நம்ம உடம்புல இருந்து தோல்லாம் உதிர்ந்து விழுதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு தோல் அரிப்பு நோய் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த ஷூல இருக்கு அப்படின்னு அந்த ஷூவை யூஸ் பண்றவருக்கு தோல் அரிப்பு நோய் இருக்கணும். ஓகே, இது ஏதோ ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சசெக்ஸ்ன்ற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு எப்படி சொல்லுவ? இந்த ஷூ கடியில காஞ்சி போன சேர்லாம் இருக்கு. இந்த சேரு லண்டனை சேர்ந்ததுதான். ஆனா அந்த சேத்துக்கும் பின்னாடி நல்லா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுதுதான் ஒரு வகையான பூக்களுடைய போலன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பூக்கள்லாம் சசெக்ஸ்ன்ற ஊர்ல மட்டும் தான் வளரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சசெக்ஸ்ன்ற ஊர்ல இருந்து தான் இந்த பையன் வந்திருக்கணும். எப்படியா இருந்தாலும் இந்த ஷூ ஒரு 20 வருஷம் ஓல்டானது. அப்ப இந்த கேஸ் 20 வருஷம் பழமையான கேஸ் தான் அப்படின்னு இவரு யோசிக்கும் பொழுதுதான் ஷெர்லாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவரு பேப்பர்ல படிச்சிருக்காரு. சசெக்ஸ்ன்ற ஒரு ஊர்ல இருந்து கோரல் பவர்ஸ்ன்ற ஒரு பையன் லண்டனுக்கு நீச்சல் போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கான். போட்டியை ஆரம்பிச்சு தண்ணில நீந்திக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணில மூழ்கி அந்த பையன் இறந்து போயிட்டான். சோ இறந்து போன அந்த பையனோட ஷூஸ் தான் இது. அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனான். அது கொலைலாம் கிடையாது. இதுல எந்த மிஸ்டரியும் கிடையாது. அப்புறம் என்ன இந்த ஷூவை காட்டி இதுல ஒரு பசில் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு ஷெர்லாக் அந்த ஷூஸையே பார்த்து என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல ஷெர்லாக்கோடைய அண்ணன் மைக்ராஃப்ட் வேற டேய் நான் சொன்ன கேஸ பாத்தியா இல்லையாடான்னு மெசேஜ் வேற பண்றாரு. ஷெர்லாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம வாட்சன் நீ போயிட்டு அவர்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வான்னு வாட்சன் அனுப்புறாரு. வாட்சன் என்னவோ பெரிய டிடெக்டிவ் மாதிரி மைக்ராஃப்ட் கிட்ட போயிட்டு அந்த ஆண்ட்ரூ வெஸ்ட்ன்றவர் இறந்து போனார்ல அவரை பத்தின கேஸ் டீடைல் எல்லாம் வாங்குறாரு. அவ்வளவுதான் 12 மணி நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள இதுல என்ன பசில் இருக்குன்னு ஷெர்லாக் கண்டுபிடிச்சே ஆகணும். என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போதுதான் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த கோரல் பவர்ஸ்ன்ற அந்த பையன் சசெக்ஸ்ன்ற ஒரு ஊர்ல இருந்து நீச்சல் போட்டிக்காக லண்டனுக்கு வந்திருக்கான். அவனுக்கு தோல் அரிப்பு நோய் இருக்கு. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிரீம் அவன் உடம்புல தடவிக்கிட்டு இருக்கான். இந்த தோல் அரிப்பு நோய் இருக்கிறதுனால அந்த தோல்லாம் அப்படியே உதிர்ந்து ஷூஸ்ல படிஞ்சிருக்கு. அதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்பொழுது அந்த தோல்ல ரொம்ப பயங்கரமான பாய்சன் இருக்கு. எப்படி அந்த பாய்சன் வந்திருக்கும்னா அந்த தோல் அரிப்பு நோய்க்காக ஒரு ஆயில்மெண்ட் போடுறான்ல அந்த ஆயில்மெண்ட்ல யாரோ விஷத்தை தடவி வச்சிருக்காங்க. சோ கோரல்ன்ற அந்த பையனும் கிரீமை உடம்புல தடவிக்கிட்டு நீச்சல் போட்டியில கலந்துக்கும் பொழுது அந்த பாய்சன்னால தான் அவன் மூழ்கி இறந்து போயிருக்கான். அப்படின்னா இது ஒரு கொலை. ஆனா அங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தண்ணில மூழ்கி இறந்து போயிட்டான். இது ஒரு ஆக்சிடென்ட்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே அவன் இறந்து போனது கொலைன்னு யாருக்கும் தெரியல. சோ இதுதான் அந்த பசில்னு உடனே இவர் கண்டுபிடிச்ச விஷயத்த அவரோட வெப்சைட் சயின்ஸ் ஆஃப் டிடெக்ஷன்ல அப்லோட் பண்ண உடனேயுமே அவருக்கு ஒரு கால் வருது. அது அந்த லேடி கிட்ட இருந்து தான். வெல் டன் ஷெர்லாக், நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன், என்ன சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கன்னு அந்த லேடி சொல்ல உடனே பாம் ஸ்குவாடோட ஆளுங்கெல்லாம் போய் அந்த லேடியை காப்பாத்துறாங்க. எப்படியோ அந்த பசில சால்வ் பண்ணியாச்சு. இதோட அவ்வளவுதான் நினைக்கும் பொழுதுதான் அந்த பிங்க் கலர் மொபைல்ல இருந்து 4 பீப்போட இன்னொரு போட்டோ வருது. அது ஒரு காரோடைய போட்டோ. என்னடா இது காரோட போட்டோன்னு ஷெர்லாக்கு புரியல. உடனே ஒரு காலும் வருது. அதை அட்டன் பண்ணி பேசும்போதுதான் அந்த பொண்ணு மாதிரியே இப்போ ஒரு பையன் பேசுறாரு. அவரும் பயத்துல தான் பேசுறாரு. அவர் உடம்புல பாம்பை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பேஜர்ல வர விஷயத்தை அப்படியே படிக்கிறாரு. உனக்கு அனுப்பியிருக்கல ஒரு போட்டோ, அது ஒரு பசில். அதை கண்டுபிடிக்க இன்னும் 8 மணி நேரம் தான் இருக்கு. சோ இதுதான் அடுத்த பசில், நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஷெர்லாக்கும் வேகமா அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. இந்த காரோட போட்டோவை கிரெக் கிட்ட காட்டும் பொழுது அவர் போலீஸ்ன்றதுனால ரொம்ப ஈஸியாவே அந்த கார் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு வாடகை காரு. அந்த காரை ஏன்ன்ற ஒருத்தர் தான் இந்த காரை வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. கார் உள்ள செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லா பிளட்டா இருக்கு. அந்த பிளட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஏனுடைய பிளட் குரூப் தான். இவ்வளவு பிளட் போயிருக்குன்னா ஏன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா அவரோட உடம்பு இங்க இருந்திருக்கணும், அதையும் காணும். ஷெர்லாக்கும் அந்த காரை ஃபுல்லா செக் பண்றாரு. காரோடைய டேஷ்போர்ட்ல ஒரு கார்டு இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த ஷெர்லாக் அடுத்தது என்ன பண்ண போறான்னு வாட்சனும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஷெர்லாக் அப்படி நடந்து வரும்பொழுது இறந்து போன, அதாவது இன்னும் செத்துட்டாரா இல்லையான்னு தெரியல, அவரோட உடம்பே கிடைக்கல. அந்த ஏனுடைய ஒய்ஃப் அங்க இருக்காங்க. சரி அவங்க கிட்ட பேசினா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும்னு ஷெர்லாக்கும் பேச ட்ரை பண்றாரு. ஐம் சாரி, என்னால யாருக்கிட்டையும் பேச முடியாது. ஆல்ரெடி 2 போலீஸ் கிட்ட நான் பேசிட்டேன், இப்ப நீங்க வேறையா? உடனே ஷெர்லாக் அடுத்த செகண்டே கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒன்னும் போலீஸ் இல்ல, நான் ஏனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னும் பொழுது என் மனசே தாங்கல. நெஞ்செல்லாம் வலிக்குது, கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது, மனசெல்லாம் ஏன்னு கத்துது. இத பாத்துக்கிட்டு இருக்கிற வாட்சனும் அடங்கொப்பத்தா என்னடா ஆக்டிங் கொடுக்குறான் இவன் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் மனசுல ஓடுற விஷயம் எதுனா, அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. இப்படிதான் வாட்சனுக்கு தோணுது. ஷெர்லாக்கும் அவரோட ஆக்டிங்க கண்டினியூ பண்ணி ஏனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் கொஞ்ச நாளாவே ரொம்ப டென்ஷனா இருந்தான் அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதோட ஏன் இறந்து போயிட்டாருன்னு கன்ஃபார்மா யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவரோட உடம்பு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனா அவரோட ஒய்ஃப் வந்து ஏன் செத்து போன மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லயே பேசுறாங்க. சோ அதனால ஷெர்லாக்குக்கும் அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துல பொய் சொல்றா அப்படின்னு புரிய வருது. ஷெர்லாக் அந்த காரோடைய டேஷ்போர்ட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்திருப்பார்ல, அது ஜோனஸ் கார்ன்ற ஒரு கம்பெனியோடையது. அங்க இருந்து தான் இந்த காரை
ஏனன்றவர் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தாரு. சோ அங்க போய் விசாரிக்கலான்னு ஷெர்லாக்கும் வாட்சனும் போறாங்க. அங்க போயிட்டு விசாரிச்சா ஏனன்ற ஒருத்தன் வந்தான், வாடகைக்கு காரை கொண்டு போனா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவரு சொல்ல ஷெர்லாக்குக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எங்க போனாலும் எந்த க்ளூவும் கிடைக்கல. சரி அது இருக்கட்டும், உங்ககிட்ட சேஞ்ச் ஏதாவது இருக்குமா வெளியே சிகரெட் மிஷின்ல போட? இந்த ஜோனஸ் கார் கம்பெனியோட எம்டியும் பர்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. இல்லையே என்கிட்ட எந்த சேஞ்சஸும் இல்ல. ஓகே பரவாயில்லன்னு ஷெர்லாக்கும் வாட்சனும் அங்க இருந்து வந்துடுறாங்க. என்னடா ஏதாவது க்ளூ கிடைச்சதா இல்லையா? உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கானே அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு ஷெர்லாக் சொல்றாரு. அவரும் ஸ்ட்ரைட்டா லேபுக்கு போறாரு. கார்ல கிடைச்ச ஏனுடைய பிளட் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு புரிய வருது. அப்புறம் அகைன் அந்த பிங்க் போன்ல இருந்து கால் வருது. அதுல அதே ஆள் தான் பேசுறான். ஜோனஸ் கார்ஸ்ன்ற அந்த வார்த்தையில தான் க்ளூ இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட உடனேயுமே ஷெர்லாக் இந்த கேஸ மொத்தமா முடிக்கிறாரு. வாட்சனும் கிரெக்கும் எப்படி சீக்கிரம் சொல்லு ஷெர்லாக்னு கேட்க அவரும் எல்லாத்தையும் சொல்றாரு. ஜோனஸ் கார்ஸ்ன்ற அந்த பேர்ல தான் க்ளூ இருக்கு. ஜோனஸ் அது ஒரு கடவுளுடைய பேர். அந்த கடவுளுக்கு 2 முகம் இருக்கும். மனுஷங்க பண கஷ்டமோ இல்ல வேற எந்த கஷ்டப்பட்டாலும் அந்த கடவுள் அந்த மனுஷங்களை மறைய வச்சிருவாரு. அதே மாதிரி தான் இந்த ஏனன்றவரும் மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்கிற வாட்சனும் கிரெக்கும் கடுப்பாக்குறாங்க. ஏண்டா ஜோனஸ்ன்ற ஒரு கடவுள் வந்து இந்த ஏனை மறைய வச்சிருச்சு, நீ ஷெர்லாக்னு நினைச்சும் பார்த்தா மந்திரவாதி மாதிரி சொல்ற. நான் ஒன்னும் போய் சொல்லல, இதுதான் உண்மை. ஏனுடைய ஒய்ஃப் கிட்ட பேசும்பொழுது ஏன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா ஏனுக்கு பண கஷ்டம் இருக்கு, அதனாலதான் ஏன் மறைஞ்சு போயிட்டான்னு ஷெர்லாக் சொல்ல வாட்சனுக்கும் கிரெக்குக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஷெர்லாக் ப்ளீஸ் எங்களுக்கு சுத்தமா புரியல, என்னன்னு சொல்ல. இது எல்லாமே இன்சூரன்ஸ்க்காக நடந்த ஒரு ஃபேக்கான விஷயங்கள் தான். அந்த ஏனன்றவன் பணத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அதனால ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருந்திருக்கான். அவனுக்கு உடனடியா பணம் வேணும், ஆனா அவ்வளவு காசை சம்பாதிக்க முடியாது. ஆனா இவன் இறந்து போயிட்டா இன்சூரன்ஸ்ல இருந்து நிறைய பணம் வரும். அந்த ஏனுடைய ஒய்ஃப் இருக்காலே ஏன் இறந்து போயிட்டான்னு கன்ஃபார்மா யாருக்குமே தெரியாது. ஆனா இவ அதுக்கு முன்னாடியே ஏன் இறந்துதான் போயிட்டான்னு பாஸ்ட் டென்ஸ்லயே பேசினான். ஏன்னா ஏன் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் நம்பினாதான் இவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். சோ உண்மையா ஏன் இறந்துலாம் போகல, வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். அதுக்கு ஹெல்ப் பண்ணது ஜோனஸ் காரோடைய எம்டி தான். எப்படி ஷெர்லாக் எதை வச்சு சொல்ற? நம்ம அந்த ஜோனஸ் கார் எம்டியை பார்க்க போகும்பொழுது அவரோட முகம்லாம் ஒரு கலர்லயும் ஷர்ட்டுக்குள்ள பாடிலாம் வேற ஒரு கலர்லயும் இருந்தது. சோ வெயில் அதிகமான இடத்துக்கு போனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். லண்டன்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. சோ அவரு ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு. அவரு கூட தான் இந்த ஏனும் போயிருக்கான். ஷெர்லாக் நீ சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது அந்த காருக்குள்ள ஏனுடைய பிளட் இருந்தது, அது எப்படி? அது ஏனுடைய பிளட் தான். என்னடா சொல்ற? அவன் தான் ஃபாரினுக்கு போயிட்டான்னு சொல்ற, அவன் பிளட் எப்படி இங்க இப்போ இருக்கும்? ஏன்னா ஏன் ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவன் உடம்புல இருந்து பிளட் எடுத்துட்டாங்க, அதை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி ஸ்டோர் பண்ண பிளட்டை தான் இப்ப இந்த காருக்குள்ள கொட்டிருக்காங்க. இந்த பிளட் எல்லாம் நான் லேபை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த பிளட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. சோ எல்லாரும் பக்காவா பிளான் பண்ணி தான் அதை பண்ணிருக்காங்க. இன்சூரன்ஸ் பணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜோனஸ் காரோடைய எம்டியும் ஏனுடைய ஒய்ஃபும் பாதிக்கு பாதி பிரிச்சு எடுத்துப்பாங்க. அந்த ஏனும் எந்த பண கஷ்டமும் இல்லாம கொலம்பியால சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பான். எனது கொலம்பியாவா? ஷெர்லாக்கு எல்லாமே ஓகே, நீ கெஸ் பண்ணது எல்லாமே ஓகே. ஆனா அந்த ஏன் கொலம்பியால தான் இருக்கான்னு எப்படி சொல்ற? எதை வச்சு சொல்ற? ஏன்னா அந்த ஜோனஸ் காரோடைய எம்டியை மீட் பண்ண போகும்பொழுது ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் பர்ஸை ஓபன் பண்ணி சேஞ்ச் இருக்கான்னு செக் பண்ணும்பொழுது அந்த பர்ஸ்ல 20,000 பீஸா கொலம்பியன் நோட் இருந்தது. சோ இவரு கொலம்பியாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவர் கூடவே போன ஏனும் கொலம்பியாவில தான் இருக்கணும். சோ இன்சூரன்ஸ்க்காக நடந்த ஃபேக்கான ஒரு விஷயம் தான் இதுன்னு இந்த பசலையும் சால்வ் பண்றாரு. உடனே வெப்சைட்ல அப்லோட் பண்ண இவங்களுக்கு கால் வருது, என்ன காப்பாத்துங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன்னு அந்த ஆள் சொல்றாரு. உடனே ஆளுங்களாம் வந்து அவரையும் காப்பாத்துறாங்க. சோ எப்படியோ இந்த பசலையும் முடிச்சிட்டோன்னு ஷெர்லாக்கும் வாட்சனும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் பொழுது 3 பீப்போட ஒரு போட்டோ வருது. அது ஒரு லேடியோடைய போட்டோ. யார் இந்த லேடின்னு ஷெர்லாக்கு இது யாருன்னே தெரியல. ஆனா உடனே வாட்சன் எனக்கு இந்த லேடியை தெரியும், இவங்க பேர் கோனி பிரின்ஸ், டிவில எல்லாம் வந்திருக்காங்க, நான் பாத்திருக்கேன். எப்போ நீ டிவி பார்த்தா? நம்ம ரூம்ல டிவியே கிடையாது. அது வந்து உன் கூட வேலைக்கு வராம கட் அடிச்சு நானும் மிஸ்ஸஸ் ஹட்சனும் டிவி பார்ப்போம். அதுலதான் இந்த லேடியை நான் பார்த்தேன். பாத்தியா, அது இப்ப ஹெல்ப் ஆயிருக்குலப்பா. சரி அதை விட இந்த போட்டோ வந்திருக்குன்னா அப்ப இவங்கள பத்தி ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு டிவி ஆன் பண்ணி பார்த்தா அந்த கோனி பிரின்ஸ்ன்றவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ்ல வருது. உடனே ஷெர்லாக்குக்கும் கால் வருது. அதுல கண்ணு தெரியாத ஒரு பாட்டி அவங்க உடம்புல பாம்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரோ ஒரு விஷயம் சொல்ல இவங்க அந்த போன்ல ஷெர்லாக் கிட்ட பேசுறாங்க. உங்ககிட்ட இப்ப இன்னொரு பசில கொடுத்திருக்கேன், இந்த பசில சால்வ் பண்ண 12 மணி நேரம் டைம்னு சொல்றாங்க. இறந்து போன அந்த கோனி பிரின்ஸ்ன்ற அந்த லேடியோட டெட் பாடி இருக்கு. அதை ஷெர்லாக் பாக்குறாரு. அவங்க இறந்து போனதுக்கான ரீசன் என்னன்னா கையில ஒரு வெட்டுக்காயம் இருக்கு, அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது வழியா பாக்டீரியா போய் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா ஷெர்லாக் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி பாக்டீரியா உள்ள போய் ஒரு மனுஷன் இறந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 8-9 நாள் ஆகும். ஆனா கையில கிழிச்சிருக்கிற அந்த வெட்டுக்காயத்தை பார்க்கும் பொழுது அது ரீசெண்டா போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த வெட்டுக்காயம் வழியா பாக்டீரியா உள்ள போகல, வேற ஏதோ ஒரு வழியா உள்ள போயிருக்கு. அதோட இந்த லேடி உடம்புல ஏதோ கீர்ன மாதிரி எல்லாம் காயம் இருக்கு, முகத்துல புள்ளி புள்ளியா என்னமோ இருக்கு. இதை ஷெர்லாக்கும் பாக்குறாரு. ஆனா அவ்வளவு சீரியஸாலாம் இல்ல. வாட்சன் நீ என்ன பண்றனா கோனி பிரின்ஸோடைய பிரதர் கிட்ட போயிட்டு விசாரின்னு வாட்சன் அனுப்புறாரு. எப்பவுமே ஷெர்லாக் தான் போவாரு, ஆனா இப்ப வாட்சன் அங்க அனுப்புறாரு. இவரு கம்முன்னு இருக்காரு. வாட்சனும் போயிட்டு கோனி பிரின்ஸோடைய பிரதர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் அந்த வீட்டுல ஒரு பூனை
இருக்க அந்த பூனையோடைய நகத்துல ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. ஐயோயோ, நம்மளும் ஷெர்லாக் மாதிரி மாறிட்டோமேனு உடனே ஷெர்லாக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாடான்னு கூப்பிட்டு, இவ்வளோ கேஸ் நீ சால்வ் பண்ணல, ஆனா இதை நான் சப்பையா முடிச்சிட்டேன். அந்த லேடியோடைய உடம்புல கீரல் மாதிரி இருந்ததுல, அது எல்லாமே பூனை கீர்னது. அந்த பூனையோடைய நகத்துல விஷத்தை தடவி வச்சு அதை கீரை விட்டு இந்த கோனி பிரின்சஸ் சாகடிச்சிட்டாங்க. பரவாயில்லையா வாட்சன், செமையா கேஸ் பண்ண. ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க வீட்டை நல்லா கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணது மேல அந்த பூனை நடந்து போனதுனால அது உடம்புல இருந்து வித்தியாசமான ஸ்மெல் வருது. பூனை கிட்ட எந்த விஷமும் இல்ல. அந்த கோனி பிரின்ஸோடைய ஒரு ஷோவை நான் பார்க்கும் பொழுது கோனி பிரின்ஸ் அவங்க பிரதரை ரொம்ப மோசமா நடத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரதர் தான் இதை பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரதருக்கு க்ளோஸ் ஆனவங்க பண்ணிருக்கணும். அவருக்கு மேரேஜ் எல்லாம் ஆகல, ஆனா வீட்டுல வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட க்ளோஸா இருக்காரு. சோ அவன் தான் இதை பண்ணிருக்கணும். நெத்தில புள்ளி புள்ளியா இருந்ததுல, அது எல்லாமே இவங்க வழக்கமா யூஸ் பண்ற போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனுடையது தான். அதுல டோஸை ஏத்தி விட்டுட்டாங்க. இவங்களும் அதை போட்டுக்கிட்டு காலி ஆயிட்டாங்க. இதுதான் உண்மையான காரணமே. அதுக்கப்புறமா கையை கிழிச்சு பாக்டீரியாவால இறந்து போயிட்டாங்கன்னு ஃபேக்கா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் அந்த கோனி பிரின்ஸோடைய உடம்ப பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 12 மணி நேரம் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சீக்கிரமா கேஸை சால்வ் பண்ணா அடுத்தது ரொம்ப கஷ்டமான கேஸா வரும், நமக்கு டைமும் கம்மியா கொடுப்பாங்க. அதனாலதான் டைமை ஓட்டலான்னு உன்னையும் அங்க அனுப்பணும். பரவாயில்ல, நீயும் சில விஷயங்களை கெஸ் பண்ணிருக்கியே. அடோ பாவி, இது தெரியாம நானும் உன்ன மாதிரி ஆயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி சரி, அதை விடுன்னு 12 மணி நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேஸை சால்வ் பண்ண விஷயத்த வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்க. உடனே உங்களுக்கு ஒரு காலும் வருது. அது அந்த பாட்டி கிட்ட இருந்து தான். எப்பவுமே ஒரு கேஸ் அவங்க சால்வ் பண்ண உடனேயுமே உடம்புல பாம்பு ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஆளுங்க அவங்க இருக்கிற அட்ரஸ் சொல்லுவாங்க. போலீஸ் வந்து காப்பாத்துவாங்க. ஆனா இந்த கண்ணு தெரியாத பாட்டி அட்ரஸ் சொல்லாம அவங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஆளுடைய குரல் எப்படி இருக்கு, குரலை வச்சு அந்த ஆள் எப்படி இருப்பாருன்ற விஷயத்த ஷெர்லாக் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணும் பொழுது சடனா பாட்டிக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆள் பாட்டியை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. அப்புறம் அட்ரஸ் சொல்லாமலே அந்த பாம்பையும் வெடிக்க வச்சு பாட்டி இருக்கிற அபார்ட்மெண்ட் வெடிச்சு சுத்தி இருக்கிற ஒரு 12 பேர் காலி ஆகுறாங்க. இத நியூஸ்ல ஷெர்லாக்கும் பாக்குறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அகைன் பீப் சவுண்டோட இன்னொரு போட்டோ வருது. அது ஒரு ரிவருடைய போட்டோ தான். எதுக்காக இந்த ரிவர் அனுப்பியிருக்காங்க, இந்த ரிவர்ல அப்படி எதுவும் நடக்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே அந்த ரிவர் கிட்ட ஒரு டெட் பாடி இருக்கு. இறந்து போன அவரோட பேரு ஆலெக்ஸ். ஆலெக்ஸோடைய உடம்ப ஷெர்லாக்கும் பாக்குறாரு. வழக்கம் போல யாருக்கும் அந்த உடம்ப பார்த்து எந்த குழுவும் கிடைக்கல. ஆனா ஷெர்லாக் பார்த்த உடனேயுமே இந்த ஆலெக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் ஏதாவது ஒரு யூனிஃபார்மா தான் இருக்கணும். ஏன்னா இந்த ட்ரெஸ் திக்கான பாலியஸ்டரால ஆனது. அதோட இவன் போட்டுக்கிட்டு இருக்கிற பெல்ட்ல வாக்கி டாக்கி மாற்ற மாதிரியான இடம் இருக்கு. கால்ல இருக்கிற நரம்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவன் அதிகமா நடக்கக்கூடிய வேலையை தான் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு செக்யூரிட்டி கார்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த லண்டன் முழுக்க நிறைய செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. எந்த கம்பெனில இவன் ஒர்க் பண்றான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இவன் கையில வாட்ச் கட்டியிருக்கான். அதுல நைட் டைம்ல அலாரம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்படின்னா நைட் டைம்ல ஒர்க் பண்ற ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் இவன். இவன் போட்டிருக்கிற யூனிஃபார்ம்லயே இவன் எங்க ஒர்க் பண்றான்ற பேட்ச் இருந்திருக்கும். ஆனா யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க அந்த பேட்சை பிச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த ஆலெக்ஸை யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவன் பேரு கோலம். நல்லா ஹைட்டா பெருசா இருப்பான். இந்த மாதிரி டைப்ல எல்லாம் அவன் தான் கொலை பண்ணுவான் அப்படின்னு ஷெர்லாக் சொல்றாரு. அப்புறம் இவன் பேக்கெட்ல ஏதோ டிக்கெட் மாதிரி என்னமோ இருக்கு. மேபி இது ஒரு மியூசியமோ இல்ல தியேட்டரோட தான் இருக்கலாம். சோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாம இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸ் காணாம போயிட்டாங்களா, முக்கியமா நைட் டியூட்டில வேலை செய்யறவங்கன்னு கண்டுபிடிச்சா ஈஸியா அவன் எங்க ஒர்க் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலான்னு கிரேக் கிட்ட சொல்ல, கிரேக்கு தான் இந்த வேலை நல்லா வருமே, அசால்ட்டா கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த ஆலெக்ஸ் ஒரு ஆர்ட் கேலரியில செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஆலெக்ஸோடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கலான்னு வாட்சனும் போயிட்டு விசாரிக்கும் பொழுதுதான் இந்த ஆலெக்ஸ்க்கு ஸ்பேஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வானத்தை பத்தி ஸ்டார்ஸை பத்தி தான் எந்நேரமும் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆலெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதுல ஒரு ப்ரொஃபசர் பேசுறாங்க. ஆலெக்ஸ், நீ கண்டுபிடிச்சது உண்மைதான், சீக்கிரமா என்கிட்ட வான்னு சொல்லி. சரி, இந்த ப்ரொஃபசர் கிட்ட போகலான்னு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கோலமா பிடிச்சா எல்லா விஷயமும் தெரியும். யார் இவனை கொலை பண்ண சொன்னதுன்னு இவங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால கோலமை தேடி போறாங்க. ஆனா கோலம் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டானது. ஆனா ஷெர்லாக் யாரு, அண்டர் கிரவுண்ட்லயே விட்டு அலசுவார்ல, ஹோம்லெஸ் மாதிரியே இருக்கிற நிறைய இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா கோலம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போறாரு. ஆனா இவங்க வரத்துக்குள்ளேயே கோலம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சோ கோலமை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொஃபசர் தேடி போகலான்னு இவங்களும் அந்த ப்ரொஃபசரை தேடி போறாங்க. இந்த ப்ரொஃபசர் வானத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க. ஆனா ஷெர்லாக்கும் வாட்சனும் அந்த ப்ரொஃபசரை போய் பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியே கோலம் அங்க வந்து ப்ரொஃபசரை காலி பண்ணிடுறான். ஷெர்லாக்கும் தடுக்க ட்ரை பண்றாரு. அந்த கோலம் ஷெர்லாக்கையும் காலி பண்ண ட்ரை பண்ண, ஆனா ஷெர்லாக் தப்பிச்சிடுறாரு. கோலமும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். எப்பவுமே ஒரு கேஸ்ல க்ளூ கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுல எல்லா க்ளூவையும் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட மத்த கேஸ்ல எல்லாம் யாராவது ஒருத்தர் கால் பண்ணி இந்த கேஸ் முடிக்க இவ்வளவு நேரம் தான் டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல யாரும் அப்படி கால் பண்ணவே இல்லை. ஏன்னு ஷெர்லாக்குக்கும் தெரியல. உடனே ஆலெக்ஸ் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் கேலரிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா வெர்மேர்ன்ற ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது 1640வது வருஷத்துல. இது காணாம போயிடுச்சு இல்ல அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஆர்ட் கேலரியை சேர்ந்தவங்க திரும்ப அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஷெர்லாக் இதை பார்த்த உடனே சின்னதா கெஸ் பண்றாரு இது ஒரு ஃபேக்னு. அப்பன்னு பார்த்தா அந்த பிங்க் போன்ல இருந்து கால் வருது. ஆனா அதுல யாரும் பேசவே இல்லை. ஷெர்லாக்கும்
சொல்லும், இந்த பசிலை நான் சால்வ் பண்ணிட்டேன், இங்க இருக்க இந்த வெர்மீர் பெயிண்டிங் அது ஒரு ஃபேக். ஆனா ஸ்டில் அந்த போன்ல யாரும் பேசவே இல்லை, அமைதியாவே இருக்காங்க. ஷெர்லாக்குக்கும் புரிய வருது, ஏன்னா இது ஒரு கெஸ் தான், மேபி இது கரெக்டாவும் இருக்கலாம், ஆனா இது ஃபேக்ன்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. எனக்கு புரியுது, நான் எவிடன்ஸோட சொல்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்கும் பொழுது அந்த போன்ல ஒரு குட்டி பையன் பேசுறான். 10, 9, 8ன்னு 10 செகண்ட்ஸ் என்ன ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஷெர்லாக் அந்த பெயிண்டிங் ஃபேக்னு எவிடன்ஸோட நிரூபிக்கணும். ஐயோ என்னவா இருக்கும் அந்த பெயிண்டிங்கை உத்து பாக்குறாரு. அவருக்கு எந்த குழுவும் கிடைக்கல, டைமிங் வர ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த டிராயிங்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து வேகமா போயிட்டு அந்த போன் கிட்ட, இந்த பெயிண்டிங் ஒரு ஃபேக், ஏன்னா அதுல வேன் பேரிங் சூப்பர்னோவா இருக்குன்னு சொன்ன உடனேயுமே அந்த குட்டி பையனும் கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல இருக்கேன்னு அட்ரஸ் சொல்றான். அந்த இடத்துக்கு போலீஸும் போயிட்டு காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற வாட்சன் மத்தவங்களுக்கு எல்லாம் புரியல எப்படி இவர் கண்டுபிடிச்சாருன்னு. அது என்ன வேன் பேரிங் சூப்பர்னோவா? ஏன்னா வேன் பேரிங் சூப்பர்னோவா நம்ம ஸ்கைல தெரிய ஆரம்பிச்சது 1958 தான். ஆனா இந்த பெயிண்டிங் வரைஞ்சது 1640வது வருஷத்துல தான். அப்பெல்லாம் அந்த சூப்பர்னோவா கிடையாது, அந்த பெயிண்டிங்லயும் அதை வரையவே இல்லை. ஆனா இந்த பெயிண்டிங்ல இந்த சூப்பர்னோவாவை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு ரெப்ளிகான்னு இந்த கேஸையும் ஷெர்லாக் முடிக்கிறாரு. ஆனா அந்த ஆலெக்ஸை ஏன் கொல்லணும்னு கேட்டா, இந்த விஷயத்த ஆலெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு, எங்க வெளியே சொல்லிட போறாருன்னு ஆலெக்ஸை சாகடிச்சிட்டாங்க. ஆலெக்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயம் ப்ரொஃபஸருக்கு தெரிய வந்தது. அந்த ப்ரொஃபஸரையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஏன்னா ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி இருக்கிற இந்த ரெப்ளிகாவுடைய விலை 30 மில்லியன் பவுண்ட்ஸ். இது ஃபேக்னு தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான், அந்த காசு ஃபுல்லா வேஸ்ட். அதுக்காக தான் கொலை பண்ணிருக்காங்க. எப்படியோ அந்த கேஸை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த போட்டோவோ இல்ல காலோ வரவே இல்லை. ஷெர்லாக்கும் கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. ஆனா வாட்சன் பாவம் மைக்ராஃப்டோடைய அந்த கேஸை இவரே நடத்தலான்னு ரயில்வே ட்ராக் கிட்ட போயிட்டு இறந்து போன ஆண்ட்ரூ வெஸ்ட பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன் வீடு எங்கேயோ இருக்கு, ஆனா எங்க இறந்து போயிருக்க, ஏன்டா இங்க இறந்து போன, மெமரி ஸ்டிக் எங்கடான்னு வாட்சன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்க ஷெர்லாக் வராரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இறந்து போன ஆண்ட்ரூ வெஸ்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை போய் பார்க்கலான்னு போய் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஆண்ட்ரூ வெஸ்ட் இறந்து போனதுக்கு முந்தான நாள் என்னை வந்து பார்த்தான், ரொம்ப டென்ஷனா இருந்தான், ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி இருந்தான், அப்புறம் கோவப்பட்டு அங்க இருந்து போயிட்டான், திரும்பி வரவே இல்லை. ஸோ மெமரி ஸ்டிக்கை யாரோ அவங்க கிட்ட இருந்து சுட்டுட்டாங்க, அதனாலதான் ரொம்ப டென்ஷனா இருந்தான் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி நாள் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போதுதான் ஆண்ட்ரூ வெஸ்ட் அவனோட பிரதர் இன் லா கூட ஒரு பார்ல குடிச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த பிரதர் இன் லாவை பார்க்கலான்னு இவங்க போய் விசாரிக்கிறாங்க. அவரும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவர்கிட்ட தான் அந்த மெமரி ஸ்டிக் இருக்கு. ஆண்ட்ரூ வெஸ்டும் பிரதர் இன் லாவும் பார்ல குடிச்சிட்டு இருக்கும் பொழுது போதையில ஆண்ட்ரூ வெஸ்ட் மிசைல் பிளான் இருக்கிற அந்த மெமரி ஸ்டிக் பத்தி பேசியிருக்காரு. இதை கேட்ட அந்த பிரதர் இன் லாவும் ஆண்ட்ரூ வெஸ்ட் கிட்ட இருந்த அந்த மெமரி ஸ்டிக்கை ஆட்டைய போட்டாரு. ஸோ மெமரி ஸ்டிக் காணுன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கிற ஆண்ட்ரூ வெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா பிரதர் இன் லாவை பார்க்க போறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து ஆண்ட்ரூ வெஸ்ட கீழே தள்ளி விட படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து ஆண்ட்ரூ வெஸ்ட் இறந்தே போயிட்டாரு. ஸோ அந்த பிரதர் இன் லாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரோட வீடு ரயில்வே ட்ராக்கு பக்கத்துலயே இருக்கு. அங்க வந்து நின்ன ஒரு ட்ரெயின்குள்ள ஆண்ட்ரூ வெஸ்டோட உடம்ப தூக்கி போட அப்படியே டிராவல் பண்ணி ஏதோ ஒரு ட்ராக் கிட்ட ஆண்ட்ரூ வெஸ்ட் விழுந்து கிடக்குறாரு. சோ அவ்வளவுதான், இப்ப இவங்க கிட்ட மெமரி ஸ்டிக்கும் இருக்கு. இந்த கேஸையும் முடிச்சிட்டாங்க. அந்த அலெக்சாண்டர் இறந்து போனார்ல, ஒரு ஆர்ட் கேலரியில ஒர்க் பண்ண செக்யூரிட்டி கார்டு, அவர் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் கேலரியோடைய ஓனர் ஒரு லேடி. அவங்களுக்கு தெரியும் இந்த பெயிண்டிங் ஃபேக்னு, இருந்தாலும் அந்த 30 மில்லியன் பவுண்ட்ஸ்ல இருந்து வர ஷேருக்காக தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணாங்க. ஷெர்லாக்கும் அவங்க கிட்ட இந்த விஷயத்துக்கெல்லாம் லீடரா இருக்கிறவனோட பேர் தெரியுமான்னு கேட்க அவங்களும் மோரியார்ட்டின்னு சொல்றாங்க. சோ யார் இந்த மோரியார்ட்டி, எதுக்காக நம்ம கிட்டே மோதுறான்? ஸ்டார்டிங்ல அந்த சைக்கோ கொலைகாரனை ஏற்பாடு பண்ணதே இவன் தான். இவனை எப்படியாவது பார்க்கணும்னு ஷெர்லாக் ஒரு பிளான் பண்றாரு. அவர்கிட்ட மிசைல் பிளான் இருக்கிற ஒரு மெமரி ஸ்டிக் இருக்கு, அதை நான் உனக்கு தரேன், உன்னை நான் பார்க்கணும், கோரல் பவர்ஸ் இறந்து போன ஸ்விம்மிங் பூல் கிட்ட நைட்டு வான்னு சொல்ல ஷெர்லாக்கும் போயிட்டு வெயிட் பண்றாரு கையில அந்த மெமரி ஸ்டிக்கோட. அப்பதான் அங்க அந்த மோரியார்ட்டி வராரு. அது யாருன்னு ஷெர்லாக்கும் பார்த்தா அது ஜான் வாட்சன் தான். ஹலோ ஷெர்லாக், எப்படி இருக்க? ஷெர்லாக்கு செம ஷாக்கு. டேய் நீயா, கூட இருந்தே குழி பறிச்சவனை கேள்விப்பட்டிருக்கேன்டா, நீ பெரிய கிணறே தோண்டிட்ட. ஷெர்லாக் நான் சொல்றதை கேளுன்னு வாட்சன் அவரோட கோட் அப்படியே ஓபன் பண்ணி காட்டுறாரு. உள்ள ஃபுல்லா பாம்பு செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ மோரியார்ட்டி வாட்சனை பிடிச்சு வச்சு பிளாக்மெயில் பண்றாரு. அதனாலதான் இவரு மோரியார்ட்டி மாதிரி இங்க வந்திருக்காரு. டேய் மோரியார்ட்டி எங்கடா இருக்க, சரியான ஆம்பளையா இருந்தா வாடான்னு இவரு கத்த. மோரியார்ட்டியும் அங்க வராரு. திரும்பவும் ஷெர்லாக்கு ஷாக்கு. ஏன்னா மாலின்னு ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க கூட அவங்க பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவரும் அவரை பார்த்து கொஞ்சம் விட்டு இருந்தா என்னைய உசாரு பண்ணிருப்பான்னு சொல்லுவாரு. அந்த ஆளுதான் உண்மையிலேயே மோரியார்ட்டி. ஷெர்லாக் எப்படியும் நம்மள இந்த மாதிரி தான் கெஸ் பண்ணுவான்னு வேணும்னே புருவத்தை ட்ரிம் பண்ணி மை வச்சுக்கிட்டு நயன்தாரா மாதிரி லோய் போட்டுக்கிட்டு வேணும்னு தான் இந்த மோரியார்ட்டி செட்டப்போட வந்திருக்காரு. பாவம் ஷெர்லாக்கால கண்டுபிடிக்கவே முடியல. அதோட இந்த மோரியார்ட்டிக்கு அந்த மிசைல் பிளான்லாம் தேவையே இல்ல. ஷெர்லாக் எப்படி போர்ல இருந்தாரோ அதே மாதிரி தான் மோரியார்ட்டியும் ரொம்ப போர்ல இருக்காரு. இந்த உலகத்தோடைய நம்பர் 1 கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் தான் இந்த மோரியார்ட்டியே. இந்த மோரியார்ட்டியை பார்த்து உலகத்துல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸும் பயப்படுவாங்க. ஆனா இப்ப பயவுல தனியா தானே வந்திருக்கான்னு வேக
வேகமா வாட்சன் ஓடி வந்து மோரியார்ட்டியை பிடிச்சுக்கிட்டு ஷெர்லாக்கும் கையில கன்னை வச்சுக்கிட்டு பாயிண்ட் பண்ணி நிக்கிறாரு. ஆனா தனியா வரதுக்கு நான் ஒன்னும் லூசு இல்லைன்னு மோரியார்ட்டி சொல்ல ஷெர்லாக்கோட உடம்பு ஃபுல்லா லேசர் லைட்டா எரியுது. ஏன்னா சுத்தி நிறைய ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. இப்போ உன்னை விடுறேன், ஆனா ஷெர்லாக் கூடிய சீக்கிரமே நம்ம திரும்பவும் சந்திப்போம்னு சொல்லி மோரியார்ட்டி அங்கிருந்து கிளம்பி போறாரு. உடனே ஷெர்லாக்கும் வாட்சன் உடம்புல இருக்கிற பாம் அந்த கோட் எல்லாம் எடுத்து தூர தூக்கி போடுறாரு. ஆனா அகைன் திரும்பவும் மோரியார்ட்டி அங்க வராரு. உங்களை உயிரோட விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல, அதனால இப்பவே கதையை முடிக்க போறேன்னு ஷெர்லாக்கு வாட்சனோட உடம்புல லேசர் லைட் பாயிண்ட் பண்ணி நிக்குது. இவங்கள ஷூட் பண்ண போறாங்க. ஷெர்லாக்கும் டக்குன்னு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. கன் எடுத்து வாட்சன் உடம்புல இருந்து கலட்டி தூக்கி போட்டார்ல பாம்லாம், அதை பார்த்து பாயிண்ட் பண்றாரு. எங்களை ஷூட் பண்ணனா உடனே நானே இந்த பாம்பை ஷூட் பண்ணிடுவேன், இங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவோம். எப்படி? மோரியார்ட்டிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஷெர்லாக்கை ஷூட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதோட இந்த கேஸ் முடியுது. சோ அடுத்தது மோரியார்ட்டி என்ன பண்ண போறாருன்றத அடுத்த கேஸ்ல நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. நாளைக்கு வேற லெவல் மூவில பார்க்கறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.